எ பிகினிங், எ துவக்கம், எ ஆரிஜின், ஆரம்பம், பிராரம்பம், தொடக்கம். எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் அதோட அர்த்தம் ஒன்று தான். எல்லாமே ஒரு பாயிண்ட்ல இருந்து தொடங்கும். ஆனா இந்த கதை மட்டும் அப்படி கிடையாது, 2 பாயிண்ட்ல இருந்து தொடங்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஆரிஜின் வச்சுக்கோங்களேன். ஆரம்பிச்ச ஒரு கதை முடிவடையும் போது அந்த முடிவுல இருந்து தான் அது ஆரம்பத்துக்கே வழிவகுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைக்களம் இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இந்த டார்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே குழப்பமா இருக்கும். ஏன்னா டைம் லூப்ஸ், பாராடாக்ஸ், டைம் டிராவல் இது எல்லாமே நம்மளை கண்டிப்பா குழப்பம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா டைம் டிராவல் பண்ணி போகும்போது நம்ம பண்ணதுனால தான் அந்த நிகழ்வு நடந்துச்சா, ஆர் அந்த நிகழ்வு நடக்கிறனால தான் நம்ம வந்துட்டு எதிர்காலத்தில் அது பண்ண போறோமா, இப்போங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாமே அதிகமாக நம்மளுக்கு எழும்பும். ஸோ இந்த மாதிரி பிசிக்ஸ் விஷயங்களையோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஸ்பேஸ் பற்றின ஸ்டடீஸையோ இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ். ஸோ இந்த ஒரு ஃபிக்ஷனல் படத்தை வந்துட்டு ஃபிக்ஷனலி நம்ம எப்படி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னாலும் அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சொல்லுவார்ல கிறிஸ்டோபர் நோலன், ஜஸ்ட் ஃபீல் இட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்படியே ஃபீல் பண்ணிக்கோங்க இந்த சீரீஸை. அதிகமாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரீஸ் குழப்பம். ஏன்னா இந்த கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற விதம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் இதோட கதையை எக்ஸ்பிளைன் பண்றதையும் தாண்டி ஒரே ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த ஸ்டோரி டைம்ல நான் சொல்ல போறேன். அது யாருன்னு சொல்லிட்டு நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க, ஜோனஸ். ஸோ ஜோனஸ் வந்து இந்த கதையோட சென்ட்ரல் பாயிண்ட். ஆனா ஜோனஸ் மட்டும் இந்த கதையோட சென்ட்ரல் பாயிண்ட் கிடையாது. மார்த்தாவும் சென்ட்ரல் பாயிண்ட் தான், கிளாடியாவும் சென்ட்ரல் பாயிண்ட் தான், சார்லட்டும் சென்ட்ரல் பாயிண்ட் தான், டான் ஹவுஸும் சென்ட்ரல் பாயிண்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த நீல்சன் ஃபேமிலி ஆகட்டும், கான்வால்ட் ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை இருக்கும் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவனுமே ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் தான். ஆனால் அவங்க எல்லாத்தையுமே நீங்க ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒவ்வொருத்தரோட லூப்பையும் ஒவ்வொருத்தரோட பாராடாக்ஸையும் நீங்க வந்து தேடி தேடி போய் பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிரிச்சு பார்த்துட்டு கடைசிக்கு வரும்போது முதல்ல எதை பார்த்தீங்கன்னு நீங்க மறந்துடுவீங்க. ஸோ அதனால இந்த கதையை வந்துட்டு தொடர்ந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆசையா பார்க்கணுங்கிற ஆசையே போயிடும், அந்த மாதிரி ஆகிரும். அதனால தான் ஒரே ஒரு ஆள் ஜானஸ் மட்டும். ஸோ நம்ம ஊரு பேர் தெரியாத ஊருக்குள்ள போகும்போது நம்மளோட பெரியவங்க கையை பிடிச்சிக்கிட்டு போக சொல்லுவாங்க இல்லையா, குட்டி வயசுல இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த கதையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா ஜானஸ் மட்டும்தான். நீங்க கேட்கலாம், அப்ப கிளாடியா வந்து பக்காவான ஆளாச்சே, ஏன்னா அவங்க தானே நிறைய விஷயத்த கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க 40 வயசு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி தான். ஆனா அவங்க கூட நீங்க போகும்போது இன்னுமே ஒரு சுழற்சி அதிகமா இருக்கும். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கா. நீங்க கிளாடியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டார்க்கோட டைம் லைனை வந்துட்டு எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்கிருந்து முடியுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகிரும் நான் பேசி முடிக்க. அதனாலதான் நான் கிளாடியாவை தவிர்த்துட்டு டைரக்டா வந்து நம்ம ஜானஸோட கையை பிடிச்சிக்கிட்டேன். ஜானஸோட கையை பிடிச்சிக்கிட்டதுனால தான் இந்த வீடியோவை நீங்க 1 மணி நேரத்துல ஓரளவுக்கு இந்த கால வரிசை எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்கிருந்து முடிஞ்சு எங்கிருந்து திரும்ப ஆரம்பிச்சு எங்க கொண்டு போய் கதையை முடிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ கேட்டு முடிச்சோன்னா வந்துட்டு ப்ரோ நீங்க இவங்களை பத்தி சொல்லல, இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லவே இல்லை, இவங்களுக்கு ஒரு லூப் இருக்குமே, இதெல்லாம் நடக்குமே அப்படிங்கறதெல்லாமே நீங்க கேட்பீங்க. கமெண்ட்ல வந்துட்டு நிறைய வரலாம். ஆனா அது எல்லாமே தேவையே இல்லை. அதாவது அந்த ஒரு டைம் லூப் நடக்கிறதுக்கு மட்டும்தான் அது தேவை. ஸோ அந்த லூப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு உள்ளது உள்ளவாறு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த லூப்பை பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டூலா தான் அந்த நீல்சன் ஃபேமிலி ஆகட்டும் அண்ட் மற்றவங்க ஆகட்டும் எல்லாருமே பெர்ஃபெக்டா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த டார்க் சீரிஸை பொறுத்த வரைக்கும். அதுல முக்கியமா மையமா இருந்து அதை வழி நடத்துறதுக்கு ஒரு மெயின் துருப்பு சீட்டா இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஆடம் தான். அதாவது ஜோனஸ் ஏகேஏ ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ அதனால தான் ஜோனஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். ஏன்னா அவனோட வாழ்க்கையில இருந்து தான் நம்ம வந்து இந்த கதையை பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த சீரிஸை விட இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஆனா இந்த வீடியோவை பார்த்துட்டு சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் இல்லாம போகும். ஆனா அந்த சீரிஸ் பார்த்து முடிச்சுட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டும் நீங்க ஒரு கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓ இதுவே போதும்பா அந்த கதை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நிறைய லூப்ஸ்குள்ள நம்ம போய் சிக்கணும் அப்படின்னா நம்ம மண்ட லூப்ல போயிடும். அதனால அதெல்லாம் தேவையில்லை, டைரக்டா நம்ம இந்த லூப்குள்ளேயே போயிடலாம். ஆனா இதுல ஒரு பர்டிகுலர் சில கேரக்டர்ஸ்க்கு முக்கியத்துவங்கள் இருக்கு. அந்த முக்கியத்துவத்தை நான் இப்ப சொல்லல, ஏன்னா இப்ப சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா கடைசிக்கு போக போக அது மறந்துடும். அதனால அந்த கதையோட நடுவுல அவங்கள பத்தி சொல்லும் போது இன்னொரு டீடைல்ஸ் வந்துட்டு சேர்த்து சொல்றேன். அதனால கதையோட ஃப்ளோவை மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் நான் மர்க்கா சொல்றேன், இது வந்துட்டு ஒரு டைம் லைன் தான், முழு கதை கிடையாது. ஏன்னா முழு கதை அப்படிங்கும் போது அது குழப்பமா தான் இருக்கும். ஸோ டைம் லைன்ல வடிகட்டி நான் ரெஃபரன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் பார்த்து உங்களுக்காக பிரிச்செடுத்து ஒரு பக்காவான டைம் லைனை கொடுக்க பார்த்துருக்கேன். புரியும் நம்புறேன். அண்ட் இந்த காலவரிசையே போதும் இந்த முழு கதை எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. இப்போ சொல்றேன் தெரிஞ்சுக்க தான், புரிஞ்சுக்க இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபீல் இட்டுங்க. கதைக்குள்ள போயிருமா? யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? வேற யாரும் இல்லை, நம்ம ஜோனஸ் கிட்ட இருந்தா. ஜோனஸ் கான்வால்ட்.
இந்த கதை ஆரம்பிக்கிறது 2003. என்னடா 2003 ஆரம்பிக்குதா? இல்லையே, அந்த சிக்மண்டஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்துட்டு இந்த ஒரு சமயத்துல கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்போ அது கட்ட ஆரம்பிச்ச சமயத்துல தானே பார்க்கணும், அது எப்படி இங்க இருந்து ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சில கதைகள் ஆரம்பிச்சு முடியும், சில கதைகள் முடிவுல தான் ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு கதையை மட்டும் ஆரம்பத்துல இருந்து சொன்னாலும் இந்த கதை இங்கிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், முடிவுல இருந்து சொன்னாலும் இந்த கதை இங்கிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், நடுவுல இருந்து சொன்னாலும் இந்த கதை இங்கிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை அமைஞ்சிருக்கிற ஒரு சீரிஸ் தான் இந்த டார்க். அதனால நம்ம 2003 இருந்தே போறது பெட்டர் தான். சோ ஜோனஸ் கான்வால்ட் வந்துட்டு பிறந்த வருடம் தான் 2003. மைக்கேலுக்கும் ஹேனாக்கும் பிறந்த மகன். ஆனா இவன் பிறந்து சில வருஷங்கள் கழிச்சு 2010 காலகட்டங்கள்ல ஜோனஸ் தன்னோட ஒரு பீரோக்குள்ள அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிளாசெட்குள்ளார ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு யாரு நம்மளுக்கு தெரியும், அது யாருன்னா மார்த்தா. ஆனா அந்த மார்த்தா வந்து 2 உலகங்களா பிரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. 2வது உலகத்தில் இருக்கக்கூடிய மார்த்தா அப்படிங்கறது மட்டும் இந்த சீரிஸ் பார்த்து முடிச்சவங்களுக்கு கிளியரா தெரியும். சோ இதுதான் முதல் தடவை ஜோனஸ் வந்து வேற உலகத்தில் இருக்கக்கூடிய வேற டைம்ல இருக்கக்கூடிய தனக்கு சார்ந்த ஒரு பர்சனை பார்க்கிற ஒரு முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். சோ இதை தொடர்ந்து நேரா நீங்க 2019 ஜூன் 20ஆம் தேதி வந்தீங்கன்னா, ஜோனஸோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஜோனஸும் மார்த்தா அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு லேக்ல போய் எல்லாருமே விளையாடி குளிச்சுட்டு ஜோனஸும் மார்த்தாவும் வந்து பீச் ஓரமா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது தான் முதல் தடவை ஜோனஸ் ஒரு நெக்லஸை கண்டுபிடிப்பான், சென்ட் கிறிஸ்டோபர் நெக்லஸ். ஆனா தொடர்ச்சியா வந்துட்டு பேசுறதுக்கு முன்னாடி ஜோனஸ் வந்துட்டு அந்த நெக்லஸ் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவான். அவங்க பாட்டி பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி, அவங்க பேர் இனஸ். இருந்தாலும் அதை தொடர்ந்து அன்னைக்கு நைட்டு ஜோனஸ் வந்துட்டு நெல்சனோட வீட்டுக்கு ஒரு பார்ட்டிக்காக போயிருப்பான். அந்த பார்ட்டி அப்போ மார்த்தாவும் ஜோனஸனும் போயிட்டு அவங்க ரூம்ல தனியா பேசிட்டு இருப்பாங்க, மார்த்தா ரூம்ல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வரும். பட் ஆனா இந்த கான்வர்சேஷன் பத்தி ஜோனஸ்க்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. மார்த்தாவை பொறுத்த வரைக்கும் இவங்க பீச்ல பேசிட்டு இந்த கான்வர்சேஷனோட ஒரு தொடர்ச்சி தான் வந்துட்டு இந்த இடத்துல அவங்க பேசுற மாதிரி இருக்கும். ஆனா ஜோனஸ்க்கு இந்த ஒரு பேசுற விஷயமே வந்து புதுசா இருக்கும். அவர் பேசுறது புரியல, ஆனா அவளோட செயல் மட்டும் புரிஞ்சு அந்த இடத்துல வந்துட்டு இவங்க ஒரு மாதிரி குதூகலமா இருந்துக்கிறாங்க. ஜூன் 21, 2019. சோ நம்ம ஜோனஸோட அப்பா மைக்கேல் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட நாள். சோ அவங்க அப்பா இறந்த அந்த ஒரு தருணம் அவனுக்கு ரொம்பவே சைக்கலாஜிக்கலி பாதிக்கப்படுது. அதனால அவனை தனிமைப்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் சில மாசங்கள் கழிச்சு பார்த்தா ஜோனஸ் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட்டோஸ மார்த்தா இப்ப டேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும். பட் இத காரணம் காட்டியெல்லாம் வந்து அவன் ஃப்ரெண்டு கூட பேசாமலாம் இல்லைங்க, ஸ்டில் அவன் ஃப்ரெண்டு கூட அப்படியே இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல வந்து ஒரு ட்ரக் டீலர் ஒருத்தர் இருந்தான், ஓகேங்களா? சோ அவன் பேர் வந்து எரிக். அவன் வந்து காணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல போஸ்டர்ஸ் இருக்கும். சில வாரங்களாமே அவனை காணுங்க. சோ இந்த ஒரு சம்பவம் அந்த ஊருக்குள்ள இருக்கும். இது ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அன்னைக்கு நைட்டு ஜோனஸ், பார்ட்டோஸ், அப்புறம் மேக்னஸ், மார்த்தா, பிரான்சிஸ்கா, அப்புறம் மிக்கல், இவங்க எல்லாரும் சேர்ந்து எரிக்கோட ஒரு ட்ரக் ஸ்டாஷ் இருக்கும், அதை வந்துட்டு எடுக்கிறதுக்காக போவாங்க. இவங்க போகும்போது அவங்க ஊர்ல ஒரு குகை இருக்கும். அந்த குகைகிட்ட போகும்போது பர்டிகுலர்லி இவங்களுக்கு அந்த லைட்ஸ் எல்லாமே ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு வினோதமான சத்தம் எல்லாம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். சோ டக்குன்னு ஜோனஸ்க்கு வந்து அவங்க அப்பாவோட விஷன் வரும். விஷன் வரது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல மிக்கல் காணாம போயிடுவான். சோ கடைசியா மிக்கல் கூட இருந்தது ஜோனஸ் மட்டும் தான். இப்ப அவனும் காணாம போயிட்டான். இப்ப மொத்த டவுனுமே இப்ப மிக்கலை தேடுற ஒரு சிச்சுவேஷனுக்கு வருது. சோ மறுநாள் இந்த ஒரு சம்பவம் நடந்து முடியும் போது ஜோனஸ் அவன் வீட்டுல எந்திரிச்சு பார்க்க அவனோட பெட்ரூம் சீலிங்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் போர்டு மட்டும் லூஸா இருக்கும். சோ அதை பார்க்க ஏதோ ஒளிச்சு வைக்கிறதுக்கான இடம் மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்குள்ள அவனுக்கு ஒரு மேப் கிடைக்குது. சோ அந்த மேப் எதுக்கானதுன்னு பார்த்தா அந்த ஊர் விண்டன் இருக்கு இல்லையா, இப்ப ஒரு குகை கிட்ட போனாங்களா, அந்த ஒரு குகைக்கான ஒரு மேப் தான். சோ இந்த ஒரு குகைக்கு எதுக்கு இந்த இடத்துல மேப் இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான். என்னமோ ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கறனால மேபி இதுக்குள்ள போனா மிக்கல் கிடைப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. சோ போன அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டெட் எண்ட் தான் போய் முடியுது. சோ அதனால அவன் திரும்ப வீட்டுக்கு போயிடுறான். எப்படா அந்த இடத்தை தாண்டி போறது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே தூங்குனவன் திடீர்னு அவனோட வீட்டுக்குள்ள இருந்து வேற யாரோ எந்திரிக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் அப்படிதான் அவங்க சொல்லுவாரு. சோ யாருன்னு தெரியாத ஒருத்தன் இவன் வந்துட்டு திடீர்னு வரது மட்டும் இல்லாம சோ யாருன்னு இப்ப தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட்டோஸும் ஜோனஸும் வந்துட்டு வெளியில போவாங்க மறுநாள். அதுல பார்ட்டோஸ் வந்துட்டு ஜோனஸ் கிட்ட ஒருத்தரை பத்தி பேசுவான். அந்த ஆள் பேரு நோவா. சோ நான் அவனை பார்க்க போறேன், நீ என் கூட வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு இவனும் போறான். சோ அதை தொடர்ந்து நம்ம ஜோனஸ் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க அப்பாவோட சமாதி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்க இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நேரடியா ஜோனஸை பார்க்கறதுக்காக வரான். சோ நேரடியா என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு உங்க அப்பா நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அதுக்கப்புறம் பேசிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடறான் ஜோனஸ். சோ அங்கிருந்து கிளம்பி போனவன் மார்த்தாவோட ஒரு பிளே இருக்கும், அதோட ரிஹர்சல் வந்துட்டு அவன் பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் வரும் நம்ம ஜோனஸ்க்கு ஸ்கூல்ல. சோ அவளை பார்த்த அந்த தருணத்துல இன்னைக்கு அந்த நோவாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா, அதுக்கு வந்துட்டு அவன் கூப்பிடும் போது அவன் போனை எடுக்காம இவன் பாட்டுக்கு இவளையே பார்த்துட்டு நின்றுவான். சோ ஒன்ஸ் ரிஹர்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்த்தா பார்க்கறக்கா ஜோனஸ் போறது மட்டும் இல்லாம நடந்த எல்லாத்தையும் சொல்றான். எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மென்டல் பிரேக் டவுனா இருந்தேன், அதனாலதான் என்னால உங்க கூட டைம் பண்ண முடியல, அதனாலதான் நான் கொஞ்சம் தனிமையில் இருந்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், நமக்குள்ள நடந்த எல்லாமே உண்மையா இல்ல ஒரு சும்மாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எழும்ப அந்த இடத்துல திரும்பவும் அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு காதல் வருது. அதுக்கப்புறம் நேரடியா ஜோனஸ் வீட்டுக்கு வர அவனுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. சோ அதுல என்ன இருக்கு அப்படின்னா அதுல ஒரு லைட் இருக்கு. நீங்க ஒரு டார்ச் லைட் கிடையாது, அது வந்துட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஆர்ப் லைட், ஓகேங்களா? சோ அது வந்துட்டு ஒரு ஹைடெக் ஃபிளாஷ் லைட் மாதிரி தான், அதுக்கு பேட்டரி தேவையில்லை. சோ அந்த விண்டன் கேவ்ஸ்குள்ள போறதுக்கு ஜோனஸ்க்கு அது உதவியா இருக்கும், ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு லைட் அதுதான் வழிகாட்டும். அண்ட் ஒரு கெய்கர் கவுண்டர் இருக்கும். சோ அது எதுக்கு அப்படின்னா ஒரு ரேடியேஷன் டிடெக்ட் பண்றது
பண்றதுக்காக ஆஃப்கோர்ஸ் விண்டன்ல வந்துட்டு ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, ஸோ அது இந்த டைம் டிராவல் ஈவெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு அதோட ரோல் இருக்கு அப்படிங்கறத நிர்ணயிக்கிற விதமா தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சூசைட் நோட் இருக்கும். ஸோ அந்த நோட்டை பிரிச்சு படிக்கும் போது தெரிய வரும் என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா யாருங்கிற ஒரு உண்மை. அவங்க அப்பா யாருன்னா அவங்க அப்பா வேற யாரும் இல்ல, மிக்கல் தான் அவங்க அப்பா. அதாவது காலத்துல பின்னாடி போய் 1986 மாட்டி அங்கே வளர்ந்த பையன் தான் மிக்கல் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துக்கு மார்த்தாவோட தம்பி தான் மிக்கல். அவன் தான் இப்ப காணாம போயிட்டான். போனவன் காலத்துக்கு பின்னாடி போய் அங்கிருந்து வளர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஜானஸை பெத்தெடுக்கிறான். பெத்தெடுத்த அந்த பையன் அவங்க அக்காவையே லவ் பண்றான். யார கிட்டத்தட்ட பார்த்தா மார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஜானஸ்க்கு அத்தை முறை. சோ ஆன்ட்டியை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நான் காதலிச்ச பொண்ணு என் அத்தையா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால இதை எப்படியா சரி பண்ணும் அப்படிங்கறனால மிக்கல காலம் கடந்து போய் காப்பாத்திட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல அவரு இப்ப கிடைச்சிருக்கிற அந்த பேக்கேஜ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த விண்டன் கேக்குள்ள எகைன் போறாரு. சோ அது அவரை கொண்டு போய் நிறுத்துற ஒரு இடம் தான் சிக்முண்டஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட போய் நிறுத்தும். சோ அந்த ஒரு சுவடுகள் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க அதுல. சோ அந்த ஒரு பேசேஜ் மூலியமா அவரு போற ஒரு வருடம் தான் 1986. சோ அங்க போன ஜானஸ் வந்து அவங்க அம்மாவை பார்க்கறான். சின்ன வயசுல இருக்கக்கூடிய அவங்க அம்மாவை பார்க்கறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் பார்க்கறான் அண்ட் அவங்க தாத்தாவையும் பார்க்கறான். அதுக்கப்புறம் விண்டனோட ஸ்கூலுக்கு போறது மட்டும் இல்லாம அங்க ரெஜினா டைடமன் வந்து பார்ப்பான். சோ இந்த பொண்ணோட ஃபேமிலியுமே ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இந்த பொண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஈகான் டைடமனை நம்ம ஜானஸ் பார்ப்பாரு. சோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி காணாம போன பையனை பத்தி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. சோ மிக்கலை பார்க்கறதுக்காக தான். சோ அங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அந்த ஈனஸ் கால்டுவால் இருக்காங்கல்ல, அதாவது தற்போதைய காலகட்டத்தில் நம்ம ஜானஸோட பாட்டி, ஓகேங்களா? சோ மிக்கலை வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து தெரிய வருது. சோ அங்க அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான்ல, அவன் திரும்ப வரது மட்டும் இல்லாம இப்போ நீ இந்த இடத்துல நீ மிக்கலை கூட்டிட்டு போயிட்ட அப்படின்னா அவன் உங்க அம்மாவை பார்க்க மாட்டான், அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அப்புறம் நீ பிறக்கவே மாட்ட அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து சொல்லுவாரு. ஏன்னா இதை தொடர்ந்து தான் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவும் இந்த காலகட்டத்தில் முதல் தடவை பார்த்துக்க போறாங்க. இந்த ஒரு சந்திப்பு தான் நாளைக்கு அவங்களுக்கு ஜானஸ் அப்படிங்கிற ஒரு பையனையே கொடுக்க போகுது. அதனால அவன் திரும்ப போயிடுறான். திரும்ப போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசிட்டு அண்ட் இந்த ஒரு விஷயம் அவங்க அம்மா ரொம்பவுமே பாதிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜானஸ் அதை தொடர்ந்து அவங்க அப்பாவோட சூசைட் லெட்டரை எரிச்சிடறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து திரும்ப மார்த்தா ஃபோன் பண்ணுவா ஒரு நாள். ஆனா ஜானஸ் அவ கால் எடுக்க மாட்டான். ஏன்னா அத்தை பொண்ணை லவ் பண்ணலாம், அத்தையவே லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறனால அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு மன உளைச்சலாகி வெறியாகி நேரடியாக வந்து பேசிடுது. ஏன்டா இங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறோம், என்னதான்டா பிரச்சனை, முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ பேச மாட்டேங்கிற அப்படி மேலே கேட்டாலும் அவன் வந்து எதுவுமே அவனால சொல்ல முடியல. ஆனா எப்படியாவது பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும். ஆனா அந்த இடத்துல அதுக்கு அவ கூடவே மாட்டிக்கிறா. திரும்ப ஒரு காதல் தான் அங்க மலருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாட்டியை பார்க்கறக்காக அவன் போறான், ஜானஸ் ஈனஸ் பார்க்கறக்காக. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு, ஏன்னா இவங்க மிக்கல முன்னாடியே பார்த்திருக்காங்க, அதே மிக்கல் இந்த காலகட்டத்தில் மார்த்தாக்கு தம்பியா பார்க்கும்போது நீங்க ஒருவேளை மிக்கலை பார்த்திருக்கீங்களா, அதாவது கடந்த காலத்துல இந்த முகம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கறது விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக போவான். அப்படி ஒரு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா ஏன் நீங்க அவனை காப்பாத்தல அப்படிங்கிற விஷயத்த கேட்கறதுக்காக போவான். ஸோ அந்த இடத்துல ஈனஸ் வந்துட்டு அவங்க அப்பாவோட சூசைட் லெட்டர் கொடுப்பாங்க. அதாவது இவன் வந்து எரிச்ச ஒரு லெட்டர் வந்து ரொம்பவுமே பழசா இருக்கும், ஆனா இவங்க கொடுக்கறது ரொம்பவுமே புதுசா இருக்கும். அதுக்கப்புறம் சொல்ற ஒரே விஷயம் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து சரின்னு சொல்லிட்டு அவன் ஹை ஸ்கூலுக்கு போனா அந்த இடத்துல வந்து பாட்டாஸ் வரது மட்டும் இல்லாம மார்த்தாக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. சண்டையில குறுக்க மார்த்தா வந்துட்டு என்னதான்டா அவங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குறுக்க பேச அப்பதான் சண்டையை நிறுத்துறானுங்க ரெண்டு பேருமே. அவளை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ அத்தை நம்மளை கண்டிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பையன் போயிடறான். திருப்பி தான் வருது. இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டான், என்னாலலாம் இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ முடியாதுப்பா, நான் லவ் பண்ண பொண்ணு அத்தையா இருந்து நான் என்னதான் பண்ண முடியும், இதுக்கு நான் பிறக்காமே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா திரும்ப வந்துட்டு சரி காலம் கடந்து போய் அப்பாவை காப்பாத்திட்டு வந்துடலாம். அப்படி காப்பாத்தி வந்துட்டோம் அப்படின்னா நான் பிறக்கவே மாட்டேன்ல, இந்த ஒரு பிரச்சனையும் வேணாம், இந்த தலைவலியும் வேணாம், இந்த ஒரு மன உளைச்சலும் வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்து திரும்ப போலான்னு சொல்லி பாக்குறான். ஸோ திரும்ப 1986 போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சார்லட்டை பாக்குறான். ஆனா சின்ன வயசு சார்லட். இந்த சார்லட் யாரு அப்படின்னா இந்த டார்க் சீரிஸ்ல ஒரு சென்ட்ரல் கேரக்டர். ஆக்சுவலி நான் ஃபேமிலி ட்ரீயை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் பார்த்தேன், ஆனா இந்த வீடியோல அதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா குழம்பிரும். பட் இருந்தாலும் உங்களை இன்னும் குழப்பறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த சார்லட் டாப்லரோட மகள் எலிசபெத் தான் சார்லட் டாப்லரோட அம்மா. அவங்க அம்மாவா இருக்கும்போது இவங்க மகள், இவங்க மகளா இருக்கும்போது அவங்க அம்மா. குழப்பமா இருக்கா? சரி விடுங்க, அதை விட்டுருங்க. பட் இவரை பார்த்துட்டு நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனா மிக்கலோட ரூம்ல போய் பார்ப்பான். ஸோ அங்க போய் பார்த்தா அங்க நோவா இருப்பான். ஸோ அவன் வந்து இவன் வருவான்னு சொல்லி காத்துட்டு இருந்திருப்பான். அந்த சமயத்தில் இவனுக்கு ஒரு அடியாள் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க, ஓகேங்களா, நோவாக்கு. அவன் பேர் வந்து ஹெல்கே டாப்லர் அப்படிங்கிற ஒருத்தன். ஸோ அவன் பின்னாடி இருந்து ஜானஸை நாக் அவுட் பண்ணி அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஜானஸ் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் இருக்கிற ஒரு இடம் அதை ப்ளூ ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த சிக்முண்டஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேவ் டனல் இருக்கு இல்லையா, அந்த டனலுக்கு கீழே கட்டப்பட்ட ஒரு இடம். இந்த இடம் எதுக்காக கட்டப்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுமையா பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சர் நம்ம ஜோனஸை பார்க்கறக்கா வரான். ஆனா அந்த இடத்துல நம்ம ஜோனஸ் அவன் காப்பாத்துறதுக்கு பதிலாக அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த ரூமை பத்தியும் இந்த ரூம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சேர் வந்து ஒரு டைம் டிராவல் டிவைஸ் அப்படிங்கறத பத்தியும். ஸோ இங்க வந்து நோவாவும் ஹெல்கேயும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைகளை கடத்திட்டு வந்து டெஸ்ட் சப்ஜெக்டா பயன்படுத்தி ஒரு பெர்ஃபெக்டான டைம் டிராவலை வந்துட்டு அவங்க பண்ண முடியுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு டிராவல்ல நிறைய குழந்தைகள் இறந்துருப்பாங்க. டார்க் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா கண்கள் எரிஞ்சு போன மாதிரி
மாதிரி நிறைய பேர் இறந்தெல்லாம் கிடப்பாங்க இல்லையா. ஸோ கைண்ட் ஆஃப் தட். ஸோ அன்சக்சஸ்ஃபுல்லா போன எல்லாமே டெத்தில் போய் முடிஞ்சிருக்கும். இந்த டைம் லூப்புக்கு அது தேவையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. அந்த ஸ்ட்ரேஞ்சர் உண்மையாலுமே யாருன்னு, நீ தான் நான் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. 33 வருஷத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருப்பியோ அதுதான் நான், என்ன நீ பாத்துக்கோ, நான் தான் ஜோனஸ், ஒரு காலத்துல நான் தான் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம 33 வருஷத்துக்கு அப்புறம் நீ நானா இருக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. அண்ட் அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட லெட்டர் வந்துட்டு உனக்கு கிடைச்சது காரணம் யாருன்னா அது நான் தான் அப்படிங்கிற சொல்லுவாரு. ஆக்சுவலி இந்த பேக்கேஜ் எல்லாம் இவர் தான் கொடுத்து போயிருப்பாரு. இது எல்லாத்தையுமே சொல்லிடுவாருங்க. அதுக்கப்புறம் கெஞ்சுவான், தயவு செஞ்சு மிக்கல 2019 கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான் நம்ம ஜோனஸ். ஆனா ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே அவனை விட்டுட்டு போயிருவான். பட் ஒன்ஸ் அங்க லாக் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு போர்ட்டல் வந்துட்டு ஓபன் ஆகுங்க. ஸோ இது காரணம் யாருன்னா ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு போர்ட்டல்ல வந்துட்டு அந்த ஹெல்கேன் ஒருத்தர் நோவா கூட, ஸோ அவனோட சின்ன வயசு வெர்ஷனை தான் இந்த இடத்துல ஜோனஸ் பாக்குறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதை தொட்டுடனேயே நம்ம ஜோனஸ் நேரடியா 2052க்கு போயிடுறான். ஸோ இட்ஸ் போஸ்ட் அப்பாக்லிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அங்க போனோடனே ஒரு பொண்ணு அவனை பிடிச்சிடறா. அந்த பொண்ணுக்கு கூட மூஞ்சில தழும்பு இருக்கு. அந்த பொண்ணு பேரு சில்ஜா, முழு பெயர் சில்ஜா டைடமன். 6 மாசமா ஜோனஸ் வந்துட்டு எதிர்காலத்திலே மாட்டிட்டு இருக்கான். ஸோ 6 மாசங்கள் போக 2053 வரை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒண்ணுதான் வந்து 2020 விண்டன்ல ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பிளாஸ்டுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட், இப்படிப்பட்ட ஒரு அப்பாகலிப்டிக் ஃபியூச்சர் நமக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான். ஸோ இது நடந்தது 2020. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம காட் பார்ட்டிகல்ஸ் பத்தி அவன் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான். ஸோ அது இவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, கிளாடியா டைடமன் மூலமா சில டேப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஆடியோ டேப்ஸ். அது மூலமா தான் வந்து இவனுக்கு இந்த ஒரு காட் பார்ட்டிகல்ஸ் பத்தி தெரியும். அண்ட் அதே சமயம் அந்த கிளாடியா டைடமனுக்கு தான் இன்னொரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க, அந்த டைம் மிஷின் பத்தியும். அண்ட் அதே சமயம் அதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறத கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அவன் தெரிஞ்சுக்குவான். ஸோ தொடர்ந்து அவன் அப்படியே இதெல்லாம் தெரிஞ்சுக்க கொஞ்ச நேரத்திலேயே அவன் திரும்ப பிடிச்சி எலிசபெத் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மூலியமா அவன் தூக்கிலிடப்படுறான். ஏன்னா இதெல்லாம் அவன் நடந்து போய் தெரிஞ்சுக்கிட்ட இடம் வந்துட்டு ஒரு டெட் ஜோன். ஓகேங்களா, அங்க வந்துட்டு யாரும் போக கூடாது அப்படிமா தடை வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளேயும் போனதுனால இவனுக்கு ஒரு மரண தண்டனை மாதிரி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் அவனை முழுமையா வந்து தூக்கிலிடப்பட்டு சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபஸி வர வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருவாங்க. இதனால அவன் கழுத்துல ஒரு தழும்பு வந்துடும். தூக்குல தொங்க விடும்போது தழும்பு வரும் இல்லையா. அந்த சமயத்தில் சில்ஜியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட்டு ஜானஸ் தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேரடியாக அந்த டெட் ஜோனுக்குள்ள போறது மட்டும் இல்லாம அந்த டைம் மிஷினை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை அங்க இருக்கிற காட் பார்ட்டிகல்ஸ் மூலமா அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி வேலை செய்ய வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஜானஸும் அது மூலமா பூந்து போயிருவான். ஸோ அவன் அங்க போயிட்டு ஒரு கோதுமை தோட்டத்துல இருந்து எந்திரிப்பான். அது எந்த ஒரு காலகட்டம் அப்படின்னா 1921. இங்க ஒரு 2 பேரை பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த 2 பேர் நம்ம ஜானஸ்க்கு இடம் கொடுக்குறாங்க. ஸோ அங்க அவன் யாரை பார்க்கறான் அப்படின்னா ஆக்னஸ் நீல்சன் அப்படிங்கிற ஒருத்தங்கள. ஸோ அவங்க யாரு அப்படின்னா ஜானஸோட கொள்ளு பாட்டின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா சைட்ல. ஓகேவா. அண்ட் அதே சமயம் சின்ன வயசு நோவாவையும் அவன் பார்ப்பான். அதுக்கப்புறம் நோவா கிட்ட எல்லாம் பேசிட்டு அவன் திரும்ப எப்படியா நம்ம டிராவல் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு அந்த சிக்முண்டஸோட இடத்துக்கு போவான். பட் ஆனா அந்த டனல் இன்னும் கட்டவே இல்லைங்க. அட ஏமாந்து வெளியில வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த நோவா இருக்கான்ல, அவன் வந்து அடுத்த 32 வருஷத்துக்கு இந்த ஒரு டனல் கட்டி முடியாது அப்படிங்கறத சொல்லுவான். ஆனா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது இடத்தையும் தாண்டி ஒரு குரூப், ஒரு சிண்டிகேட்னு சொல்லலாம். அதுதான் இந்த சிக்முண்டிஸ் அப்படிங்கிற ஒரு சிண்டிகேட். பட் மோர் தென் அது ஒரு சிண்டிகேட், அது வந்துட்டு டிராவலர்ஸா தான் அவங்கள வந்துட்டு பார்ப்பாங்க அந்த குரூப்பை. ஸோ அப்போ அந்த நோவா நேரடியாக வந்துட்டு சர்ச்சுக்கு கொண்டு போய் ஜோனஸ் நிறுத்துவான். அந்த சர்ச்சில் வந்துட்டு அவனை விட வயசுல மூத்த நோவாவை பார்க்க வைப்பான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த நோவா நம்ம ஜோனஸ் நேரடியாக வந்துட்டு ஆடம் அப்படிங்கிற ஒருத்தனை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போவான். சோ அங்க போனதுக்கு அப்புறம் ஆடம் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், நீ தான் நான், ஆனா ரொம்ப 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 உன்னை விட வயசுல மூத்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இந்த ஆடம் சொல்லுவாரு. சோ லிட்டரலி ஜோனஸ் வந்துட்டு தன்னோட நார்மல் வயசுல இருந்து 33 வருஷம் அதிக வயசுல இருக்கக்கூடிய ஜோனஸை பார்த்துட்டான். அண்ட் அதையும் தாண்டி அதை விட ஒரு 33 வயசு அதிகம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயசுல இருக்கிற ஜோனஸ் அதாவது ஆடமையும் பார்த்துட்டான். சோ அந்த இடத்துல சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், ஹாஸ்மேட் சூட் இல்லாம நீ வந்து டைம் டிராவல் பண்ணனால உன்னோட உடல் இப்படி ஆகிரும் அப்படிங்கறது வந்துட்டு சொல்லுவான். சோ இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் எக்யூப்மென்ட் தாங்க. ஓகேவா. சோ அப்படி பார்க்கிறது மூலமா நீ உன்னதான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, நீ வேணா பாரு உன் கழுத்துல இருக்கிற தழும்புகள் என்கிட்ட இருக்கு, ஏன்னா நீ தான் நான் தான் நீ அப்படிங்கிற விஷயத்தை திரும்பவும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாரு. சோ எலிசபெத்னால எதிர்காலத்துல தூக்கிலிடப்பட்டப்போ அவன் கழுத்துல ஒரு தழும்பா இருக்குல்ல, இப்ப கூட காயம் கட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த ஒரு காயம் ஆறி தழும்பானது தான் ஆடம் கழுத்துல நீங்க பாக்குறீங்க. அவன் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியாம இருந்த ஜோனஸ்க்கு இவன மாதிரி தான் வந்து முடிய போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நொந்துவே போயிடுறாங்க. ஆனா ஆடம் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் மாத்திர முடியும் அப்படிங்கிறான். ஏன்னா இந்த ஒரு அப்பாக்லிப்ஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் லூப் ஹோல் கண்டிப்பா இருக்கும், ஒரு பாசிபிலிட்டி இல்லாம இருக்காது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்ல, சோ எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஒரு நேரத்துக்கு எதிரான ஒரு போர்ல இருக்கோம். இந்த இடத்துல ஆடம் சொல்றது என்ன, எப்படி நான் சொல்றது நீ நம்ப மாட்டேன், ஏன் தெரியுமா, ஏன்னா நீ இந்த இடத்துல இருந்து என்ன நீ பாக்குறத நான் உன் இடத்துல இருந்து வேற ஒருத்தனை நான் பார்த்த மாதிரி நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒண்ணு இல்லைங்க, மெமரிஸ் தான், வேற எதுவும் கிடையாது. ஏன்னா அவரு ஆடமா இருக்க முன்னாடி ஜோனஸா தான் இருந்தாரு. அப்ப ஜோனஸா இங்க வந்து நின்று இருக்கும்போது இருந்த நினைவுகள் ஆடமா இருக்கும்போது அவருக்கு இருக்கும்ல. ஏன்னா
ஏன்னா 2 பேருமே ஒரே ஆட்கள் தானே, அந்த நினைவுகள் எனக்கு தெரியும், நீ என்ன நம்ப மாட்டே அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி டைம் மிஷினை வந்துட்டு முடிச்சிட்டேன், இப்போ நீ என்ன பண்ணு, டைம் டிராவல் பண்ணி போன்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுறாங்க. எங்க அப்படின்னா 2019 ஜூன் 20. ஸோ மைக்கேல், அதாவது நம்ம ஜோனஸோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னத்த நாள். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவனை அதை பண்ண விடாம பண்ணி இந்த டைம் லூப்பை ஸ்டாப் பண்றதுக்காக போவாரு. ஓகேங்களா? ஸோ விண்டன்லாம் அப்படி சுத்திட்டு இருக்கும்போது அவன் பாக்குறது ஓரி, கேத்தரினா அண்ட் மிக்கல் 3 பேத்தையுமே பார்ப்பான். அப்ப அவர் கேட்கறது என்ன அப்படின்னா, ஏன்டா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட லேக்குக்கு தானே போனேன், ஏன் அங்க இல்லாம இங்க தனியா சுத்திட்டு இருக்க மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த தருணத்துல இந்த சீன் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ லிட்டரலி ஆரம்பத்துல லேக்ல எல்லாரும் விளையாடிக்கிட்டு பீச் ஓரமா வந்துட்டு நம்ம ஜோனஸும் மார்த்தா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சமயத்துல கூட நெக்லஸ் கிடைச்சு எந்திரிச்சு போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு சமயத்துல தான் இவன் இங்க சுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ ஒன்ஸ் அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஜோனஸ் தான் நேரடியா போயிட்டு மார்த்தாட்ட பேசியிருப்பான். ஸோ லிட்டரலி இந்த இடத்துல இவன் போய் பேசி தான் அவளை காதலிக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி இவங்க 2 பேத்துக்குள்ள அந்த காதல் முத்தம் பரிமாற்றம் நடந்திருக்கும். இந்த ஒரு உரையாடலோட தொடர்ச்சி தான் ஆரம்பத்துல அந்த பார்ட்டில அந்த காலகட்டத்தில் இருந்த ஜோனஸ் வந்து ரூம்ல நம்ம மார்த்தா வந்து பேசும்போது எதுவுமே தெரியாம முடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா இந்த மார்த்தா பேசினது காலம்லாம் கடந்து அடி வாங்கிட்டு வந்த ஜோனஸ் கிட்ட, அந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்த ஜோனஸ் கிட்ட கிடையாது. அதனாலதான் அவங்களுக்கு குழப்பமா இருந்தாலும் வாட் எவர் அந்த இடத்துல காதல் தான் மலர்ந்துச்சு. இந்த இடத்துல அந்த ரெயின் கோட் வச்சு அவனோட தழும்புகள் மறைச்சிட்டு தான் அவன் போய் பேசியிருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் நேரடியாக இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நேரம் அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல அவன் எல்லாமே பேசுறான். ஏன்னா நீங்க தான் மிக்கல் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலும், ஆனா இந்த இடத்துல தான் மைக்கேலோட பெர்ஸ்பெக்டிவ்ல அன்னைக்கு நைட் என்னாச்சு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. எல்லாமே லைட் ஃபிளிக்கர் ஆகிட்டு வித்தியாசமான நாய்ஸஸ் கேட்டதுக்கு அப்புறம் அங்க நான் காணாம போனேன், ஆனா அந்த இடத்துல என்ன கூட்டிட்டு போனதே நீதாண்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் சொல்றாரு. சோ மிக்கலை கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போனதே நம்ம ஜோனஸ் தான். அதுக்கப்புறம் தான் அங்க போயிட்டு மைக்கேலா வளர்ந்துருக்கான் அப்படிங்கறதே இங்க தெரிய வருது. கடைசியா மிக்கல் ஜோனஸ் கூட தான் இருந்தான், ஆனா அப்படி மிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜோனஸ் கண்டுபிடிச்சு கொண்டு போய் விட்டு வந்துட்டான். அப்படி அவனை தனித்து விடப்பட்ட வருஷம் தான் 1986. அங்க போய் தான் அவன் மைக்கேலா திரும்ப வளர்றான். வளர்ந்து இவனுக்கு அவன் அப்பாவா ஆகிறான். ஆனா இந்த ஒரு விஷயம் ஜோனஸ்க்கு ஞாபகமே இல்ல. ஏன் ஞாபகம் இல்லைன்னா ஒண்ணு இல்லைங்க, அது இப்பதான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு டைம் லூப்ல அது இன்னைக்கு தான் அது நடக்கவே போகுது. ஸோ கரெக்டா இந்த இடத்துல தான் கிளாடியா டைடமன் வந்துட்டு வருவாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த ஒரு கிரானலாஜிக்கல் ஆர்டரை லிட்டரலி பாத்தீங்கன்னா இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், யாரு ஜோனஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அப்படி பார்க்கறதா ஈஸியா அந்த ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஆனா நீங்க கிளாடியா டைடமனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்டோரியை பாத்தீங்க அப்படின்னா தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்காது. தலையை சுத்தி குனிஞ்சு காலை தொட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே காலை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தேவையில்லை. பட் ஆனா கிளாடியா டைடமன் இந்த இடத்துல வரது மட்டும் இல்லாம இங்க பாரு, மைக்கேல் சாக வேண்டியது நடக்க வேண்டிய ஒரு விஷயம், அப்படி நடந்தாதான் நீ பொறப்ப அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவரோட மரணம் தான் வந்து லிட்டரலி ஒரு கட்டத்துல சின்ன வயசு மிக்கல் காணாம போறதுக்கு வழிவகுக்கும். அப்படி காணாம போனாதான் திரும்ப மைக்கேலா வந்துட்டு கடந்த காலத்துல இருந்து அவர் வளருவாரு. அப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஜோனஸ் வந்துட்டு பிறப்பான். அப்பதான் ஜோனஸ் அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக மைக்கேல காப்பதலான்னு போக உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்ப இங்க வந்து இந்த இடத்துல இதே மாதிரி கதை கேட்பான். இது வந்துட்டு ஒரு லூப் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த லூப்பை வந்து பிரச்சனையே இல்லாம உள்ளது உள்ளவாறு இருக்கணும் அப்படிங்கறக்காக இதவே ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சூசைட் லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு அவர் சாகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவன் கிளாடியா கூட வெளியில வந்துருவான் நம்ம ஜோனஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிளாடியா கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த ஒரு ட்ரைனிங் பீரியட்ல தான் வந்து ஜோனஸ் வந்து மிக்கல அந்த கோகுல விட்டுட்டு வந்துருவான். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் 1987க்கும் போறது மட்டும் இல்லாம மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய கிளாடியாவை பார்ப்பான். வயசான கிளாடியா தான் நமக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, டைம் டிராவல் பத்தியோ நடக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களோட மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடிய வயசுக்கு போய் பார்க்கறதுக்காக போவான். ஸோ அங்க போயிட்டு இந்த ஒரு வருஷம் அந்த வயசான கிளாடியா சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே அந்த மிடில் ஏஜ் கிளாடியாக்கு அவன் சொல்லி கொடுக்குறான். எதுக்காக அப்படின்னா அப்பதான் இவங்கனால வயசானதுக்கு அப்புறம் அந்த ஜோனஸை கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையுமே ஜோனஸ்க்கு இவங்க சொல்லி தர முடியும். அப்படி அவன் சொல்லி கொடுத்தா திரும்ப இங்க வந்து இவங்களுக்கு சொல்லி தர முடியும். இதே தான். ஓகேவா? சோ இது வந்து லிட்டரலி இன்னொரு பாராடாக்ஸ். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அவங்க கோகுல இருக்கக்கூடிய சில ரேடியோஆக்டிவ் பேரல்ஸ்ல சீசியம் எடுப்பாங்க. சோ அதை எடுத்துக்கிட்டு 2020க்கு போவாங்க. அதுவும் 2020 பர்டிகுலர்லி எப்போ அப்படின்னா அந்த அப்பாக்லிப்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி. சோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிளாடியா கிட்ட டைம் மிஷினை கொடுத்துக்கிட்டு நான் போய் எங்க அம்மாவையும் மார்த்தாவையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் இந்த அப்பாக்லிப்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி. சோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவை காணோம். சோ மார்த்தாவை பார்த்து மார்த்தா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ஆனா இது எல்லாமே அவளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இந்த இடத்துல அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திடீர்னு ஆடம் வரது மட்டும் இல்லாம அந்த அப்பாக்லிப்ஸ் தொடங்க போது கரெக்டா மார்த்தாவை அவன் ஷூட் பண்ணிடுறான். சோ இந்த இடத்துல மார்த்தா இறந்துடுறாங்க. கொன்னும் போட்டு இப்படிதான் அது நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. சோ இந்த மூமெண்ட்ல தான் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு என்ன சொல்றது, ஒரு அப்பாக்லிப்ஸ் நடக்க போற தருணம். இந்த இடத்துல ஒரு டெத். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெவ்வேறு சாத்தியக்கூறுக்கான ஒரு விஷயம் நடக்குது. ஒரே நேரத்துல வெவ்வேறு சாத்தியக்கூறுகள், அதாவது சேம் டைம்ல டிஃபரண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டைம் லைன் கிளிட்ச்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலா நீங்க ஒரு கேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேம்ல மல்டிபிள் எண்டிங்ஸ் இருக்கும். பட் எல்லா எண்டிங்ஸ்மே வந்து ஒரிஜினல் லோரோட கனெக்ட்
கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது ஓகேங்களா. பட் ஆனா பர்டிகுலர்லி ஏதாவது ரெண்டு எண்டிங் கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா லோரோட கனெக்ட் ஆகும். அது ரெண்டுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் எண்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அதுல ஒரு பாசிபிலிட்டி தான் ஒரு லீனியரான ஒரு ஸ்டோரி லைன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இந்த கதை போயிருந்துச்சு அப்படின்னா மார்த்தாவோட டெட் பாடி கிட்ட அழுதுட்டு இருக்கும்போது இன்னொரு மார்த்தா வரது மட்டும் இல்லாம ஸோ நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மார்த்தா சொல்றது மட்டும் இல்லாம நீ எந்த காலகட்டத்திலிருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க சொல்ற பதில் என்ன அப்படின்னா எந்த காலகட்டம் அப்படிங்கிறத விட எந்த உலகத்திலிருந்து வந்தேன்னு தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. லிட்டரலி இந்த அப்பாக்லிப்ஸ் வந்து தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு டைமென்ஷன் டிராவலே வந்துட்டு இந்த இடத்துல பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ லிட்டரலி இது ஒரு உலகம் கிடையாது, ரெண்டு உலகம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்ப தெரிய வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் தாங்க ஓகேவா. ஆர் இப்படியும் சொல்லலாம் சேம் யூனிவர்ஸ் தான் பட் ஆனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் பேரலல் டைமென்ஷன் ஆர் பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மல்டிவர்ஸ் கிடையாது பேரலல் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இது எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. வாட்ஸ் த பாயிண்ட்? பொறுமையா பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் ரெண்டா பிரியுது அப்படின்னா ஒரு மைய புள்ளியில இருந்து அது ரெண்டா பிரிய முடியும் ஓகேவா. சோ அந்த ஒரு மையம் என்ன அப்படிங்கறது எல்லாமே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க விடாம, உங்களுக்கே புரியும். சோ லிட்டரலி இதுதான் 2019. ஆனா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு 2019 இந்த ஒரு காலகட்டங்களை தான் இவங்க ரெண்டு பேரும் முதல்ல பாத்துக்கிட்டாங்க. இப்படி இவங்க பாத்துக்கிறதன் மூலமா இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படிங்கறத மார்த்தா சொல்லுவாங்க. அண்ட் இந்த உலகத்துல விட்டுட்டு அவங்க அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டு சரி இங்க நம்ம வீடு இருக்கும்ல அங்க போலாம்னு சொல்லிட்டு போனா அந்த உலகத்துல ஜோனஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லவே இல்லைங்க. ஆனா அந்த இடத்துல போயிட்டு மார்த்தாவை திரும்ப பார்க்கறான். ஆனா இந்த ஒரு மார்த்தா அந்த டைம் லைன்ல லீனியரா இருக்கக்கூடிய மார்த்தா டைம் டிராவல் பண்ணல ஓகேங்களா. சோ என்னதான் வந்துட்டு ஜோனஸ் வந்து இது அவனோட மார்த்தாமா இருந்தாலும் ஆனா இது அவனோட மார்த்தா கிடையாது. ஏன்னா இந்த மார்த்தாக்கு ஜோனஸ் யாருன்னே தெரியல. இந்த ஒரு சமயத்துல டக்குன்னு ஒரு வயசானவங்க வரது மட்டும் இல்லாம அவங்க மிக்கல் வந்துட்டு இந்த ஒரு உலகத்துல இந்த ஒரு யூனிவர்ஸ்ல காலம் கடந்து போகவும் இல்ல, அதனால ஜோனஸ் பிறக்கவும் இல்ல அப்படிங்கறது வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் அந்த வயசானவங்க சொல்றாங்க நான் தான் இந்த உலகத்தோட எதிர்காலத்துல இருக்கக்கூடிய மார்த்தா அப்படின்னும் நம்ம ரெண்டு பேர்த்தோட உலகமே வந்துட்டு பேரலா இருக்கு அப்படின்னும், ஆனா இதுல ஒரு இதுல நீ இருப்ப இன்னொரு இதுல நீ இருக்க மாட்ட. என்னதான் இந்த ரெண்டு உலகமே வந்துட்டு தனித்து இருந்தாலுமே ரெண்டுத்துலயுமே ஒரே மாதிரி அந்த அப்பாக்லிப்ஸ் நடக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல அவங்களோட பேர் ஈவா அப்படிங்கறதுல தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஜோனஸ் அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா நீ வந்து என்னோட யங்கர் செல்ஃப், அதாவது அவங்க சின்ன வயசு மார்த்தாக்கு இந்த டைம் டிராவல் பத்தி எல்லாத்தையுமே சொல்லி கொடு அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்க. அப்பதான் இந்த அப்பாக்லிப்ஸை நம்மளால தடுக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்த்தா கண்டுபிடிச்சு அவன் அதே மாதிரி அந்த கேவ்ல கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல சிக்முண்டஸ் அப்படிங்கிறது இருக்குதான்னு சொல்லி பாக்குறக்கா போனாங்க. சிக்முண்டஸ் அப்படிங்கிறது இருக்காது, எரிட் லக்ஸ் அப்படின்னு இருக்கும். சோ எரிட் லக்ஸ் அப்படிங்கிறது லாட்டின்ல தேர் வில் பி லைட் அப்படின்னு அர்த்தம். அந்த சிக்முண்டஸ் கிரேட்டஸ்ட் எஸ்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா thus the world was created அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்களேன். thus the world was created there will be light, there will be light thus the world was created. so literally இதுல இருந்து அது அதுல இருந்து இது அப்படிங்கிற மாதிரியே இருந்தாலும் அதுக்குள்ள போன அவங்க காலம் கடந்து போனது 2052, அதாவது ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய 2052. அந்த உலகமே வேஸ்ட்லேண்டா இருக்கு. சரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஒருத்தங்கள பாக்குறாங்க. யாருன்னா இப்போ நார்மல் உலகத்துல ஸ்ட்ரேஞ்சரா வந்து நம்ம ஜோனஸ் இருந்தான் இல்லையா, சோ அந்த மாதிரி இதுல ஸ்ட்ரேஞ்சரா வந்து மார்த்தா இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பார்த்தா 4 மார்த்தா, அந்த உலகத்துல ஒரு மார்த்தா, இந்த உலகத்துல ஒரு மார்த்தா, இந்த உலகத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மார்த்தா, இந்த இடத்துல ஈவாவா இருக்கிற ஒரு மார்த்தா, மொத்தம் 4 மார்த்தா. சோ இந்த இடத்துல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க அப்பாக்லிப்ஸ் வந்துட்டு உன்னால காப்பாற்ற முடியும், ஆனா இதனால ஜோனஸோட உலகத்துல இருக்கக்கூடிய அப்பாக்லிப்ஸ் வந்து தடுக்க முடியாது, அவனோட உலகத்தை அவனால காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எகைன் அந்த கேவுக்குள்ள போயிட்டு 2019க்கு போயிடுறாங்க. சோ ஒன்ஸ் என்னதான் அவங்க வந்துட்டு மார்த்தா 2ஓட அந்த இடத்துக்கு போனாலும் லிட்டரலி அவங்களோட காதல் அந்த இடத்துல இன்னுமே அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். சோ ரெண்டு பேரல் உலகத்துல இருந்து அங்கிருந்து இங்க வந்து ரெண்டு பேருக்குள்ளே காதல் மலருதுங்க. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம்லாம் சொல்லுவாங்க. இது வந்துட்டு டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் வந்து காதல். ஆனா ஜோனஸ்க்கு வந்துட்டு புரியும் என்னால இந்த இடத்துல என்னோட உலகத்தை அழிய விட்டுட்டு உங்க கூட இங்க வாழ முடியாது அப்படிங்கறது ஜோனஸ்க்கு புரியுது. ஏன்னா என்னோட மார்த்தாவை நான் காப்பாற்றணும் அப்படிங்கறது மட்டும் ஒரு ஆழமா நினைக்கிறாரு. ஏன்னா அவளதான் ஆடம் கொண்டான் இல்லையா. அதனால சரி சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்துட்டு ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம்னு சொல்லி பவர் பிளான்ட்டுக்குள்ள போவாங்க. அப்படி போகும்போது இதுக்கான சீசியம் எடுக்கிறதுக்காக, ஏன்னா சீசியம் வந்து ஒரு கெமிக்கல் எலிமெண்ட் ஓகேங்களா. சோ சீசியம் 137 காட் பார்ட்டிகல் கூட சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு சக்தி டைம் டிராவல் பண்றதுக்கு வழிவகுக்கும். ஓகே சோ இந்த டார்க் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த காட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவர் பிளான்ட்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால உருவான ஒரு ஃபிக்ஷனல் சப்ஸ்டன்ஸா தான் காட்டியிருப்பாங்க. ஆனா ரியல் வேர்ல்டு, அதான் நம்ம இருக்கிற உலகத்துல இது ஹை பிரெசிஷன் அட்டாமிக் கிளாக் வந்துட்டு உருவாக்குறதுக்கு இந்த சீசியத்தை பயன்படுத்துவாங்க. பட் அப்படி அவங்க உள்ள போகும்போது இது எடுக்கிறதுக்காக அவங்க மூஞ்சில ஒரு காயப்பட்ட மார்த்தாக்கு அந்த காயத்தை பார்த்தோன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எதையுமே சரி பண்ணல, எல்லாமே திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கான வழிதான் வகிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இதே மாதிரி ஒரு மார்க் வந்து ஈவா கிட்ட இருக்கும். சோ லிட்டரலி இந்த உலகத்துல இருக்கிற மார்த்தாவை இவன் தான் ஈவாவா மாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. அதனால மனசை மாத்திக்கிட்டு இல்ல ஈவா சொன்ன மாதிரியே நம்ம வந்துட்டு அந்த வேலையை பார்க்க போலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. எந்த வேலைனா அவன் உலகத்தை காப்பாத்துறதுக்கான வேலை. இதனால இவங்க ரெண்டுத்துக்கு ஒரு ஆர்குமெண்ட் வருது. பட் ஆர்குமெண்ட்ல புரியுறது என்ன அப்படின்னா அவன் உலகத்துல இருக்கிற மார்த்தாவை தான் விரும்புறான் அதிகமா, அவன் உலகத்தான் ரொம்பவுமே நேசிக்கிறான் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். சோ இங்க இவளுக்கு
என்னாலும் உனக்கு எது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மட்டும் உனக்கு புரியுது. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஈவாவோட பேஸுக்கு போனதுக்கப்புறம் அங்கே மார்த்தா, ஈவா, ஸ்ட்ரேஞ்சர் ஈவா 3 பேருமே அங்கே இருப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது. என்னன்னு பார்த்தா ஜானஸ் இந்த உலகத்துக்கு வந்ததும் அதே சமயம் அவனால இங்கே நடக்க வேண்டிய விஷயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா நடந்து முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா வேற ஒன்றும் கிடையாது, மார்த்தா வயிற்றுல வந்து புள்ளைய கொடுத்துட்டாங்க. ஸோ லிட்டரலி மார்த்தா இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. ஏன்னா அவன் 2 வயதுக்குள்ள ஒரு உடல் உறவு நடந்திருக்கும், இதனால அவள் பிரெக்னென்ட் ஆயிருக்கா. ஸோ அந்த பிரெக்னென்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஸோ லிட்டரலி இங்க அவன் வந்த வேலை அதுதானாமாங்க. ஸோ லிட்டரலி இந்த ஒரு தருணம் தான் இங்க இருக்கிற மார்த்தா நேரடியா ஜானஸை போய் பார்த்து அந்த உலகத்துல இருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிருவாள். அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு லீடா இருக்கிறது இந்த ஒரு தருணம் தான். ஏன்னா இந்த இடத்துல அவன் கண்ணு முன்னாடியே ஜானஸை கொன்றுவாங்க. சரி ஓகே, இந்த ஒரு இதுதான் லிட்டரலி ஒரு லீனியரான ஒரு பாசிபிலிட்டி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அபாக்லிப்ஸ் அப்போ ஆடம் மார்த்தாவை கொன்னதுக்கு அப்புறம் டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு ஒரே நேரத்தில் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஓகேவா, இது இந்த இடத்துல ஜானஸ் செத்துருவான், மார்த்தா அதுக்கப்புறம் இங்கிருந்து எகெயின் போயிட்டு அந்த ஜானஸை போய் கூட்டிட்டு வருவான். இது வந்துட்டு ரிப்பீட்டடா நடக்கும். பட் அதே சமயத்துல ஒரு டைம் லைன் கிளிச் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு நெக்ஸஸ் பாயிண்ட். ஸோ அந்த ஒரு தருணத்துல அந்த ஒரு அபாக்லிப்ஸ் நடக்கும்போது பயந்து போன ஜானஸ் நேரடியா அவங்க வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுக்க அந்த இடத்துல அந்த அபாக்லிப்ஸ் நடந்திருக்கும். ஆனா அதுல இவன் தப்பிச்சிருப்பான். மார்த்தா 2வது உலகத்துல இருந்து இங்க வந்திருக்கே மாட்டா. அது ஒரு பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல நடந்திருக்கும். இது மோர் ஆர் லைக், சோ இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா லிட்டரலி குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான குவாண்டம் நிலையை பகிர்ற மாதிரி ஒரு விஷயங்க. ஓகேவா, என்னதான் பகிர்ந்தாலும் இது ஒன்னோட ஒன்று சார்ந்து இருக்கும். அதுதான் லிட்டரலி வந்து 2 பாசிபிலிட்டிஸா வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பாசிபிலிட்டி அவன் இங்கிருந்து ஈவாவை பார்க்க போய் அந்த இடத்துல இறந்து அந்த வேலையை முடிச்சான். பட் ஆனா இன்னொரு பக்கம் இவன் அப்படி போகாம இந்த அபாக்லிப்ஸை தப்பிச்சதுனால அந்த மிடில் ஏஜ் கிளாடியாவை அவன் பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த ஒரு தருணத்துல இருந்து அடுத்த ஒரு 32 வருஷத்துக்கு ஒன்னா சேர்ந்து அந்த காட் பார்ட்டிக்கல்ல வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குவாங்க. இந்த ஒரு ரெக்கார்டிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் டைம் லைன்ல எதிர்காலத்துல கிளாடியாவோட டேப்ஸ் எல்லாத்தையும் சிலது கேட்டிருப்பான் இல்லையா, அந்த டேப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ஓகேவா, சோ லிட்டரலி இந்த இடத்துல அவங்க அந்த டைம் மெஷினை திரும்ப உருவாக்குறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. சோ லிட்டரலி இந்த இடத்துல அவன் தன்னைத்தானே சாகடிச்சுக்கணும்னு பார்ப்பான், அதே சமயம் வந்துட்டு இந்த டைம் மெஷினை உருவாக்குறதுக்காக பார்ப்பான், எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க சேர்ந்து. பட் ஆனா இந்த ஒரு ஜோனஸ் தான் ஸ்ட்ரேஞ்சரா மாறுவான். அண்ட் இதே காலகட்டத்தில் தான் இப்போதைக்கு நோவாவும் இருப்பான். ஸோ நோவா, ஜோனஸ், கிளவுடியா 3 பேர் சேர்ந்து சில வருஷங்களுக்கு இங்கேயே இதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் நோவாவோட குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிருவாங்க. ஆனால் அவன் கடுப்பாயிட்டு என் குழந்தை காணாம போனது நீதா காரணம் சொல்லி ஜோனஸ் கிட்ட சண்டைக்கு வருவான். ஸோ இதனால அவங்க 2 பேருமே எதிரிகள் ஆயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி எதிரிகளான சமயத்தில் தான் கரெக்டாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிளாடியாவும் ஜோனஸும் சேர்ந்து அந்த ஒரு காட் பார்ட்டிகளை வேலை செய்ய வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அந்த ஸ்டேஞ்சரா இருக்கக்கூடிய அந்த ஜோனஸை 2019க்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ இப்படி அவர் கிளம்பி போனவர் தான் முதல் தடவை ஜோனஸ் வந்துட்டு கண்ணசைஞ்சு தூங்கும் போது அவன் வீட்டுக்குள்ள எந்திரிச்சு பார்த்துருப்பார் இல்லையா, அப்போ அவர் வெளியில வந்த தருணம். ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சேர்ல உட்காந்து இருக்கும் போது ஜோனஸ் கிட்ட போய் ஸ்ட்ரேஞ்சர் பேசினது, அதுக்கப்புறம் 1986க்கு போனது, ஏன்னா அப்பதான் வந்துட்டு மிக்கல் அப்படியே விட்டுரு, அப்பதான் நீ போறப்ப அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண தருணம், இதெல்லாம் வந்துட்டு நடக்கும். ஆனா இது இல்லாம ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கிட்ட காட்டுவாங்க. அதுதான் அவன் யார்கிட்டயோ போயிட்டு 1986ல ஒருத்தர் கிட்ட டைம் மிஷினை கொடுப்பான். டான் ஹவுஸ் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இவர் ஒரு கிளாக் மேக்கருங்க. ஓகேவா, அண்ட் அவர்கிட்ட போயிட்டு இந்த டைம் டிராவல் பத்தி எல்லாம் பேசுற மாதிரி ஒரு டிஸ்கஷனும், அந்த அது மட்டும் இல்லாம ஓகே இந்த ஹெச்ஜி டான் ஹவுஸ் வந்துட்டு யாரு? ஓகேவா, ஆக்சுவலி இந்த ஹெச்ஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹென்ரிச், ரெண்டாவது குஸ்தாவ். ஸோ இந்த குஸ்தாவ் ஆகட்டும் ஹென்ரிச் ஆகட்டும் இவங்க எல்லாருமே டைம் டிராவல் பாசிபிள் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் குஸ்தாவுக்கும் இந்த கதையில வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரோல் இருக்கு. அந்த ரோல் வருமா சொல்றேன். பட் ஆனா இங்க இந்த டான் ஹவுஸ்க்கு என்ன ரோல் அப்படின்னா வாட்ச் மேக்கரா இருக்கிற பட்சத்துக்கு இவங்க கிட்ட தான் இப்போ இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா இவர்கிட்ட இருக்க டைம் மிஷினை ரிப்பேர் பண்றதுக்காக கொடுக்கறதுக்கு வந்திருப்பாரு. ஓகேங்களா, பட் ஆனா அந்த மிஷினை பார்த்தோன்னே இவருக்கு தோணும் இது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம கிட்ட கிடைச்சிருக்குமே 1953ல. ஸோ அதை வச்சு ஒரு பில்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மாதிரியே தான் இருக்கு. பட் ஆனால் இது ஃபினிஷ்டு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அவரோட இன்கம்ப்ளீட்டான ஒரு விஷயத்தை லிட்டரலி இந்த கம்ப்ளீட்டான மிஷினை வச்சு நாலேஜ் கெயின் பண்ணி முடிச்சிடறாரு. ஸோ ஃபுல்லி ஃபங்க்ஷனலா வந்துட்டு மாத்திடுவார். ஓகேங்களா, அதுக்காக தான் ரிப்பேருக்காக கொடுக்க வந்திருப்பாரு. ஏன்னா இப்போ வயசான கிளாடியாக்கு இவரால் பண்ண முடியும்னு சொல்லி தெரியும். ஏன்னா கிளாடியா வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டை அவர்கிட்ட கொடுத்துருப்பா 1953ல. ஸோ அதன் மூலியமா தான் அவரால் இந்த ஒரு விஷயத்தை முடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த லூப்பை வந்துட்டு பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்றதுக்காக இவங்க வந்து இந்த ஒரு ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். முக்காவாசி கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த லூப்பை பெர்ஃபெக்டா திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு டூல் தான் அவங்க. அதனால தான் அவங்கள விட்டுட்டு நம்ம ஜானஸை ஃபோக்கஸ் பண்றோம். இதுக்கப்புறம் தான் நேராக போயிட்டு அந்த ப்ளூ ரூம்ல ட்ராப் பண்ண ஜானஸ் கிட்ட இந்த ஸ்ட்ரேஞ்சர் போய் பேசுறது எல்லாமே நடந்திருக்கும். அண்ட் இவன் இப்படி வந்தது தான் வந்து ஒரு காரணமா ஒரு வார்ம் ஹோல் கிரியேட் ஆகி நேரடியா ஜானஸ் வந்து 2052க்கு போவான். அந்த குட்டியஸ் ஹெல்கேவை தொட்டதுக்கு அப்புறம் அந்த போர்ட்டல் மூலியமா அப்படியே வாப்பாய் அங்க போறது இதெல்லாம் நடந்து அப்புறம் இதெல்லாமே சுத்தி இப்ப இங்க வந்து நடக்கும். ஓகேவா, சோ இப்போதைக்கு அந்த பையன் காணாம போயிருப்பான்ல, அதாவது ரியல் டைம்லயே அவன் காணாம போயிட்டு எதிர்காலத்துல
காலத்துக்கு போயிட்டான். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அவனோட ஆப்சன்ஸ் வந்துட்டு அந்த உலகத்தில் அந்த ரியாலிட்டியில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா வேதனையில் இருப்பாங்களே, அந்த இடத்துல ஜானஸ் போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசுறான். லிட்டரலி ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிற ஜானஸ் போய் பேசுறான். நான் தான் ஜானஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லி அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ப்ரூவ் பண்ற விதமா 1987 கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு உண்மை அப்படிங்கறத ஹேனாக்கு உணர்த்துறான். அதுக்கப்புறம் அவனோட உண்மையான ஐடென்டிட்டியை வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்றான். சார்லட், கேத்தரின், பீட்டர் எல்லாருக்கிட்டையுமே அவன் சொல்றான். ஸோ முக்கியமான ஆட்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டு நீ ஓரிக் கூட வந்துட்டு அஃபேர்ல இருந்து எனக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றது மட்டும் இல்லாம இந்த ஒரு சமயத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிருது. இதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டைம் மிஷினை திருடிக்கிட்டு அவன் பையனையும் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அப்படி அந்த போன சமயத்துல தான் அந்த சின்ன வயசு ஜோனஸ் இருக்கான் இல்லையா, அவன் அவங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வருவான். ஸோ அப்படி வரும்போது கூட அவங்க அம்மா இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க அம்மா அந்த இடத்துல இல்லாமல் போனதுக்கான காரணம் இந்த இடத்துல அவங்க டைம் மிஷினை தூக்கிட்டு தப்பிச்சு போனது தான். தப்பிச்சு போனதையும் தாண்டி அவனோட பையன் அண்ட் அவனோட எதிர்காலம் அவனோட பிரச்சனை எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே அம்போனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில் தான் அம்மாவை காப்பாத்துறதுக்காக வருவான். ஆனால் அங்கே மார்த்தா மட்டும்தான் இருப்பாளே தவிர்த்து அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது அவனால. அதுக்கு ரீசன் இதுதாங்க. ஓகேவா? ஸோ எப்போ ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அப்பாக்லிப்ஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக மார்த்தாவையும் அம்மாவை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா கிளாடியா கிட்ட சொல்லிக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்த தருணத்தில் இல்லாம போனப்போ அவங்க அம்மா இல்லாததுக்கான ரீசன் இதுதான். சரி, ஓகே. இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு டைம் மிஷினர் இல்லையே, இப்போ என்ன பண்றது அப்படி மாதிரி இருக்கும்போது மார்த்தாவை காப்பாத்துறதுக்கு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிற ஜானஸ் வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணுவான். ஸோ அப்படி அவன் பண்ண ஒரு ட்ரை தான் லிட்டரலி முதல் தடவை வந்து நம்ம ஜானஸ் இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்ல, அது எல்லாமே சொல்லும் போது எனக்கு தெரியும் அப்படி மாதிரி மார்த்தா சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பான்ல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல மார்த்தாவை பார்த்து எல்லாத்தையுமே சொன்னது நம்ம ஸ்ட்ரேஞ்சர் தான். ஆனா இந்த ஒரு சமயத்தில் கேத்ரினா வந்து ஒரு டைம் மிஷின் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது எப்படி கிடைச்சிருக்கும்னா நோவா மூலமா பார்டோஸ் கிடைச்சு, பார்டோஸ் மூலமா கேத்ரினாக்கு வந்து கிடைச்சிருக்கும். பட் ஆனால் அப்பாக்லிப்ஸ் நடக்கிற சமயத்தில் இவங்க எல்லாரும் ஒரு பங்கர்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த பங்கர்ல மார்த்தா இருக்க மாட்டா. ஏன்னா மார்த்தா அங்கிருந்து வெளியில போயிருப்பா. சோ அதனால மார்த்தா வந்துட்டு அங்க இல்லாதனால மார்த்தா எப்படியா காப்பாத்தணும் அப்படிங்கறனால இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிற ஜோனஸ் ஆகட்டும் வேற வழி இல்லாம பார்டோஸ், மேக்னஸ், பிரான்சிஸ்கா, நோவா எல்லாத்தையுமே காப்பாத்துற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. இவங்களை வந்து மொத்தமா டைம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு மார்த்தாவை காப்பாத்த வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு உதவிக்காக இவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா இவங்க டைம் டிராவல் பண்றாங்க. ஆனா இவங்க போன காலகட்டம் அப்பாக்களுக்கு முன்னாடி கிடையாது. ஆனா அவங்க கொண்டு போன காலகட்டம் வந்து 1888 வருஷத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். 21 செப்டம்பர். சோ இப்போ ஜானஸ் கூட டிராவல் ஆகி போன எல்லாருமே 1888ல ட்ராப் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த டைம் மெஷினை பயன்படுத்துறதுக்கான சக்தி அந்த ஒரு மெஷின்ல இப்ப இல்லாம குறைஞ்சிருது. ஏன்னா அதை பவர் அப் பண்றதுக்கு சிசிஎம் தேவை. சோ அந்த இடத்துல தான் குஸ்டாவ் டான்ஹாஸ் வந்து நம்மால் பாக்குறாரு. ஓகேங்களா? ஸோ குஸ்டாவ் டான்ஹாஸ் யார் அப்படின்னா இவர் ஒரு முக்கியமான கேரக்டர். ஏன்னா அவரோட அப்பா தான் ஹெயின்ரிச்க்கு வந்துட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அவங்க விருப்பப்பட்ட ஒருத்தங்களை லவ் பண்ண ஒருத்தவங்களை வந்துட்டு காப்பாற்ற முடியல. அதனால டைம் டிராவல் வந்துட்டு எப்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக டைம் டிராவல் பாசிபிள் அப்படிங்கறக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த ஒருத்தர். பட் ஆனால் அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அவரோட தோல்வியை தான் இவர் வந்துட்டு எப்படியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடச்சிக்கிட்டே இருந்தார். டைம் டிராவல் பண்றது மூலமா என்ன நடக்கும், ஒரு பர்டிகுலர் மனுஷனுக்கு எ பெர்ஃபெக்ட் அண்ட் பெயின் ஃப்ரீ வேர்ல்டு. ஸோ நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குற எல்லா விஷயத்துல இருந்துமே நம்ம வெளியில் வந்துட முடியும். பிரேக்கப் ஆச்சா டைம் டிராவல் பண்ணி போயிட்டு லவ்வே பண்ணாம பண்ணிடலாம். நம்ம வீட்டில் யாராவது இறக்குற மாதிரி இருக்கா, அதுக்கான சோர்ஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அவங்களை காப்பாத்திரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு பெயினே இருக்காது, பெர்ஃபெக்டாகவும் இருக்குன்னு சொல்லி நினைச்சு அதுவே இவனோட ஆசையா ஒரு ஒப்சஷனா இருந்துச்சு இவங்களுக்கு. ஸோ அவங்கனால விதியும் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்த்தினது இந்த ஒரு டைம் பீரியட்ல டைம் டிராவல் பண்ணி வந்த நம்ம ஸ்ட்ரேஞ்சர் தான். ஓகேங்களா? அதான் ஸ்ட்ரேஞ்சரா இருக்கக்கூடிய ஜோனஸ். ஸோ இவரோட எஃபர்ட்ஸ், குஸ்டாவோட எஃபர்ட்ஸை வந்துட்டு எளிதாக்குற விதமாக தான், உண்மையாலுமே சுலபமாக்குற விதமாக தான் டிராவலர்ஸ் வந்துட்டு ஃபியூச்சர்ல இருந்து வரவும். ஸோ திஸ் கேன் பி பாசிபிள் அப்படிங்கறத ஒரு ஆழமா நம்புறாரு. ஆனா அவருக்கு பார்வை தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட உதவியோட எல்லாமே பண்ணாலும் ஒரு ப்ரோட்டோடைப் வந்துட்டு உருவாக்குறாங்க, ஒரு நியூக்ளியர் டிவைஸ் மாதிரி. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த டைம் டிராவலுக்கும் அண்ட் லூப் உருவாகிறதுக்கும் காரணமா அமைய போகுது. ஸோ குஸ்டாவோட பர்பஸ் என்ன அப்படின்னா குடும்பத்தில் அவங்க பண்ண விஷயத்த திரும்ப தொடர்ந்து எப்படியாவது காலங்காலமா பண்ணி ஆகணும், அவங்க விட்டதை நம்ம வந்துட்டு தொடர்ந்து அதை முடிச்சாகணும் அப்படி சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஹெச்டி டான்ஹாஸ் வரைக்கும் போயிருக்கோம் என்னமோ. பட் ஆனால் இந்த குஸ்டாவ் வந்துட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த டிராவல்ஸை பத்தி அவர் வெளியில சொல்லலாம்னு சொல்லி பார்ப்பாரு. அதனால அவரை கொன்றுவாங்க. ஆனா இந்த குஸ்டாவ் டான்ஹாஸை கொல்றது யார் தெரியுமா? அன்னோன். அந்த அன்னோன் யார் தெரியுமா? அவன் தான் அந்த ரெண்டு உலகத்திலிருந்து போய் ஒன்னா சேர்ந்த ஜோனஸும் மார்த்தாக்கும் பிறந்த ஒரு குழந்தை. அவன் தான் கொல்லுவான். ஸோ இவனை வந்து ஒரு ஆர்ஜின்னு சொல்லுவாங்க, த அன்னோன்னு சொல்லுவாங்க. இவனோட ஆர்ஜினை வந்துட்டு தனியா போடுறேன். இந்த ஒரு ஸ்டோரியில முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவங்க எல்லாருமே அந்த லூப்பை பெர்ஃபெக்டா காப்பாத்துறதுக்கும் பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய டூல். அதனால இவங்களை நான் இன்க்ளூட் பண்ணல, மறுக்கா சொல்றேன். ஆனா அவர் கொலை பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த லூப்பை வந்து பெர்ஃபெக்டா காப்பாற்ற
காப்பாத்துறதுக்காக மட்டும்தானே தவிர்த்து வேற ஒரு செல்ஃப் வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த லூப் வந்து பிரச்சனையா இருக்கும். அதனால தான். ஸோ குஸ்தாவுக்கு ஒரு மகன் இருப்பான், லெபால் டான்ஹவுஸ். ஸோ அவரோட மகன் தான் ஹெச்ஜி டான்ஹவுஸ். ஓகேங்களா? ஸோ குஸ்தாவோட பேரையும் ஹென்ரிச்சோட பேரையும் சேர்த்து இனிஷியலா வச்சு ஹெச்ஜி டான்ஹவுஸ்ங்கிற பேரை கொடுத்துருப்பாங்க. இவர்னால நடந்த ஒரு சம்பவம் தான் இங்க இருக்க நிகழ்வுக்கு காரணம். அதை பத்தி கடைசியில பார்ப்போம். ஸோ வாட் எவர், இவர் கூட சேர்ந்த குரூப் எல்லாம் அமைச்சிருவாங்க. அதுதான் சிக்முண்டஸ் அப்படிங்கிற அந்த குரூப். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து இந்த ஒரு சமயத்துல இந்த ஒரு குரூப் ஆரம்பிச்சு டைம் மிஷினை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பில்ட் பண்றக்கா ட்ரை பண்ண சமயத்துல தான் 1921 கூட வந்திருப்பான் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அவங்க எப்படி போனாங்க, அந்த இடத்துல எப்படி நம்ம ஜானஸ்க்கு வயசாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு துவக்கம் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 888 மாட்டி 1921 வரைக்கும் அங்கேயே இருந்து ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிற பட்சத்துக்கு அவர் ட்ரைன் டிராவல் பண்ணதெல்லாம் எப்படி நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய டைம் டைம் டிராவல் பண்ணிருப்பாரு. ஆனா அவர்கிட்ட அந்த சூட் இருக்கு, அது ப்ரொடெக்டிவ் சூட். அதனாலதான் அவரோட முகம் இப்படி மாறினதுக்கான இன்னொரு முக்கியமான அழுத்தமான ஒரு ஜஸ்டிபிகேஷனை இந்த இடத்துல நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல மார்த்தா 2 வந்து பாப்பாரு 1888ல. யாரு? நம்ம ஜோனஸ். இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லலாம். சோ ஜோனஸ் வந்துட்டு அபாகலிப்ஸ்ல இருந்து காப்பாத்துனாங்க இல்லையா அந்த ரெண்டாவது உலகத்துல இருந்து, அதே மார்த்தா தான் அங்க ஜோனஸ் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல அந்த பேரலர் கூட இன்னொரு வேர்ல்டுல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க இந்த இடத்துல வந்து சீசியத்தை இவர்கிட்ட கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அவர் டைம் மெஷின் செய்யறதுக்காக முயற்சி செய்யற அந்த ஒரு தருணத்துல தான் அவருக்கு காயங்களும் தழும்புகளும் அதிகமா ஆகுது. அந்த ஒரு தழும்புகள் தான் அவரை ஆடமா மாத்துது. அப்புறம் 23 வருஷம் கழிச்சுங்க 1911ல அவங்க அம்மாவை திரும்ப பாக்குறாரு நம்ம ஆடம், அதாவது ஜோனஸ் ஏகேஏ ஸ்ட்ரேஞ்சர் ஏகேஏ ஆடம். சோ ஹானாவை பாக்குறது மட்டும் இல்லாம ஹானா வந்துட்டு உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காப்பா, அவ பேர் சில்ஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சில்ஜா யாருன்னு தெரியுதா? எதிர்காலத்துல நம்ம ஜானஸ தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ண ஒரு பொண்ணு. ஓகேங்களா? எப்படி 1911ல பிறந்த பொண்ணு 2053ல ஜானஸ்க்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறது குழப்பமா இருக்கா? குழப்பமாலாம் இருக்காது. டைம் டிராவல் அப்படிதான் இருக்கும். அடுத்து அந்த ஸ்டோரிக்கு தான் வரேன். அப்படி கேளுங்க. இங்க ஜானஸ்க்கு செம்ம கடுப்பாயிருது. டைம் மிஷின் தூக்கிட்டு போனனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இப்படி வந்து கடந்த காலத்துல ரொம்ப முன்னாடி வந்து மாட்டிட்டு இருக்கறனால செம்ம கடுப்பாயிடுறான். அதனால அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுறாங்க. பட் ஆனா இப்போ அவங்க அம்மா மூலமா இருந்த காணாம போன டைம் மிஷின் கிடைச்சதுனால சோ தங்கச்சி வந்து என்ன பண்றான் அப்படின்னா எதிர்காலத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறான். ஏன்னா அப்படி அனுப்பிச்சு விட்டா மட்டும் தான் 2052ல இவனுக்கு அவன் உதவி பண்ணுவா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படி அவன் ஹெல்ப் பண்றது மூலமா தான் 1921க்கு இவனோட சின்ன வயசு ஜோனஸ் வந்து திரும்ப வருவான். அப்படி திரும்ப வந்தாதானே ஆடம் மட்டும் திரும்ப பேசி மார்த்தாவை காப்பாத்துறதுக்காக திரும்ப அபாகலிப்ஸ் முன்னாடி அனுப்பிச்சுடுவான். அப்பதானே மார்த்தாவை கொண்டு அந்த லூப்பை வந்து சரி பண்றேன்னு சொல்லி நினைப்பான். சோ இதெல்லாம் நடக்கிறதுக்காக தான். இப்போ ப்ராப்பரா நீங்க டைம் லைன் பிரகாரம் பார்த்து வந்தீங்கன்னா ஆரம்பத்துல 2003ல ஆரம்பிச்ச ஜோனஸ் இப்பதான் ப்ராப்பரா ஆடமா ஆகிட்டான். ஈவன் தான் வந்துட்டு அவன் ஆனதெல்லாமே முன்னாடியே நம்ம வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய வேற வேற வயசுல இருக்கக்கூடிய ஜோனஸ் மூலமா பார்த்தாலும் நீங்க ஆர்டர் ஆஃப் த ஆரிஜின் மூலமா பார்க்கும்போது இப்பதான் அவன் ஆடமா ஆகியிருக்கான். நான் கன்ஃபியூஸ் பண்ணல, மேபி கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஆனா ப்ராப்பரான லீனியர் ஸ்டோரியில் நான் சொல்றேன். பட் ஆனா டைம் லைன்ல இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனால நம்ம முன்னாடி பின்னாடியே பார்த்திருப்போம். பட் ப்ராப்பரா ஆடம் ஆனது இப்பதான். பட் இருந்தாலும் டைம் மேனிபுலேட் பண்றான். அதுக்கப்புறம் அபாகலிப்ஸ் தடுக்கிறதுக்காக பார்க்கறான், எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக பார்க்கறான். இதெல்லாமே பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நோவா ஆடம கொல்றதுக்காக வந்துடுறான். ஞாபகம் இருக்கா? சோ ஒரு பாயிண்ட்ல நோவா, கிளாடியா, அதுக்கப்புறம் ஜோனஸ் எல்லாருமே வந்து ஒட்டுக்கா இருக்கும்போது அவன் பொண்ணு காணாம போனதுக்கான காரணம் வந்து ஜோனஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நோவாக்கும் ஜோனஸ்க்கு ஒரு கடுப்பா இருக்கும், ஒரு முரண்பாடு வந்திருக்கும். அதனால வந்து எதிரிகளா ஆகியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? சோ அந்த ஒரு விஷயம் டைம் டிராவல் மூலமா நோவாவை இந்த இடத்துக்கு கொண்டு வர 1920க்கு கொண்டு வர ஆடம கொல்றதுக்காக வரான். என்னோட மகள் ஷார்லட்டை பத்தி ஏன் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறதுக்காக வருவான். பட் ஆனா ஆடம்காக நோவாவை ஆக்னஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கொன்றும். சோ இதுக்கப்புறம் தான் ஆடம் வந்துட்டு 2020க்கு போலான்னு சொல்லி முடிவு எடுத்து கிளம்புவான். கிளம்பி எதுக்காக போறான் அப்படின்னா மார்த்தாவை ஜோனஸ் கண்ணு முன்னாடி கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த அப்பாக்கள் முன்னாடி இந்த லூப்பை ஸ்டாப் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த ஒரு லூப் வந்து கண்டினியூ ஆனாதான் ஜானஸ் வந்துட்டு ஆடமா மாறுவான் இல்லையா? அந்த ஒரு லூப் ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கணும். கரெக்டா? சோ அதனால இதை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒருவேளை இந்த நிகழ்வு நடக்கல அப்படின்னா இவன் ஆடமா ஆகிறதுக்கான ஒரு சாத்திய கூறு இல்லாம போயிடும். அந்த ஒரு ரீசன்னால தான் இது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக லிட்டரலி இந்த சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். சோ தொடர்ந்து இங்க கொன்னுட்டு ஆடம் எங்க போயிருப்பாரு அப்படின்னா 2053க்கு போய் அங்க வந்துட்டு ஷார்லட் இருப்பாங்க, எலிசபெத் இருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த லாஜிக் என்ன அப்படின்னா எலிசபெத் வந்துட்டு எதிர்காலத்தில் இருக்கக்கூடியவளா இருந்தாலுமே அவளுக்கு பிறந்த குழந்தை தான் ஷார்லட். ஓகேவா? அதாவது எலிசபெத்துக்கும் நோவாக்கும் பிறந்த குழந்தை தான் ஷார்லட். ஆனா அந்த ஷார்லட்டை கொண்டு போய் கடந்த காலத்துல வச்சதுனால அவ வந்துட்டு வளருவா. சோ அவ வளர்ந்து கல்யாணம் பண்ணி 2 குழந்தைகளை பெற்றிருப்பா. ஒன்னு வந்து பிரான்சிஸ்கா டாப்ளர், இன்னொன்னு வந்துட்டு எலிசபெத் டாப்ளர். அந்த எலிசபெத் டாப்ளரை வந்து லிட்டரலி அபாகலிப்ஸ்ல வந்துட்டு தப்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்துட்டு காது கேட்காது. சோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு சர்வைவ் ஆயிருக்கும். சோ அது எதிர்காலத்துல பெற்றெடுத்த குழந்தை தான் திரும்ப கடந்த காலத்துக்கு அமுச்சு விட்டுருப்பாங்க. பட் ஆனா ஷார்லட் வந்துமே அந்த ஒரு அபாகலிப்ஸ்ல வந்து தப்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதனால இந்த அபாகலிப்ஸ் அப்போ அம்மாவும் பொண்ணு பக்கத்துலயே இருப்பாங்க. சோ அதுதான் டெக்னிக்கலி நடக்குது. சோ அவங்க 2 பேர் சேர்ந்து இப்போ சார்லட் அங்க போனா தானே எலிசபெத்துக்கு பிறப்பு கொடுப்பா. சோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இங்க பிறந்த குழந்தையா இருக்கக்கூடிய சார்லட்டை தன்னை தானே கடத்தி காலம் கடந்து பின்னாடி அமுச்சு விட்டுறாங்க 1971க்கு. ஆனா இந்த குழந்தை வந்துட்டு சின்ன குழந்தையா இருக்கும் போது தானே கடத்திட்டு போக முடியும். 2041ல இருந்த குழந்தையை தான் தூக்கி
தூக்கிட்டு போவாங்க. 1971 அந்த ஹெச்சி டான்ஹவுஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்து காலத்தோட சுழற்சியில நம்ம சார்லட்டை வளர்த்தணும், அதனால அவர்கிட்டயே கொண்டு போயிட்டு விட்டுருவாங்க. அப்போ டெக்னிக்கலி பார்த்தா நோவோட குழந்தை காணாம போனதுக்கு காரணம் இவன் தான். அதனால அவனுக்கு வந்து நியாயமான கோவம் தான் நோவா வச்சிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஜோனஸ், அதாவது ஆடமா இருக்கிற ஜோனஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா மேக்னஸையும் பிரான்சிஸ்காவையும் நேரடியா 2020 இருக்கிற மார்த்தாவை நேரடியா 1888க்கு அனுப்பிச்சுட்டு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கக்கூடிய ஜோனஸ் போய் ஸ்டக்கா இருப்பான் இல்லையா, அவங்க கிட்ட சிசியத்தை கொடுக்க வைக்கிறதுக்காக அனுப்பிச்சுட சொல்லி சொல்லுவாரு. ஏன்னா அப்பதானே திரும்ப இந்த சைக்கிள் வந்துட்டு போகும், அவன் அதை வச்சு டைம் மிஷின் கண்டுபிடிப்பான் அதுக்காக. சோ டெக்னிக்கலி பார்த்தா அந்த ரெண்டாவது உலகத்தில் இருக்கிற மார்த்தா தான் வந்து கண்டிப்பா அவனுக்கு கொடுப்பான். சோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த இடத்துல ஆடம் இன்னொரு பிளான் பண்றாரு. ரெண்டு அபாகலிப்ஸ் நடக்குது, ரெண்டு உலகத்திலுமே நடக்குது இல்லையா, அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி அதை பயன்படுத்தின்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் பண்ற ஒரு வேலை என்ன அப்படின்னா மார்த்தா வந்துட்டு கொலை பண்ண பாக்குறாரு. ஆனா இந்த வாட்டி மார்த்தா, அதாவது மார்த்தா 2 கொலை பண்ண பாக்குறாரு. ஆனா வயித்துல குழந்தை இருக்கு. ஏன்னா ஒரு உலகத்துல இருக்கிறவன் இன்னொரு உலகத்துல போயிட்டு உடல் உறவு வச்சு உருவான ஒரு குழந்தை. லிட்டரலி பார்த்தா அந்த ரெண்டு உலகத்துக்கான சோர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. இவன் தான், அதாவது அந்த குழந்தை வந்து ஒரு மையமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ வயித்துக்குள்ள இருக்கும்போது கொன்றலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. ஆனா இது மூலியமா ஒருவேளை லூப் எல்லாம் எண்ட் ஆயிருமோ, பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆனா அந்த பிளான் வந்துட்டு ஃபெயில் ஆயிருச்சு. என்னடா இது, என்ன பண்ணாலுமே இந்த உலகத்துல சரியாக மாட்டேங்குது, திரும்ப திரும்ப இந்த லூப்பை நம்ம எத்தனை வருஷத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறது, காலம் காலமா இதையே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட டைம் தான் 1988 இருந்து 2053 வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் தான் லூப்ல வந்துட்டு திரும்ப திரும்ப வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல வேற வேற மூலமா நடந்துட்டு இருக்கு. பட் இந்த லூப் கண்டினியூ பண்றது மூலமா ஒரு பாயிண்ட்ல எப்படியாவது சரியாகிரும் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது சரியாகவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும். சோ மேபி இதே ஒரு தருணத்துல இந்த லூப் வந்துட்டு திரும்ப அது கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஆனா யோ வெண்ண நீ இதை பண்ண கூடாதியா, நான் சொல்றது செய்யும் சொல்லிட்டு ஒரு அக்கா வராங்க, வயசான பாட்டியம்மா. அதுதான் அந்த கிளாடியா. அந்த வயசான பாட்டியம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்றது இருக்கட்டும், ஆனா இந்த இடத்துல இன்னொரு நெக்ஸஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்த்தாவை கொல்லும் போது ஒரு பாசிபிலிட்டில இருந்து ரெண்டா பிரிஞ்சு ஒரு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய நம்ம ஜானஸ் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ரெண்டாவது உலகத்துக்கு போயிருப்பாரு. பட் இன்னொரு பாசிபிலிட்டி வந்துட்டு அவர் போய் ஒளிஞ்சு அந்த ஒரு அப்பாக்லிப்ஸை வந்துட்டு தப்பிச்சு ஸ்ட்ரேஞ்சரா மாறி இருப்பாரு. பட் இது ரெண்டுமே வந்துட்டு லிங்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான், ரெண்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல கிளாடியா வந்து ரெண்டு பாசிபிலிட்டி வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா, இதே நெக்ஸஸ் பாயிண்ட்ல, அதாவது இப்போ மார்த்தா 2 வந்து இறக்குறாங்க. நல்லா பாருங்களேன், இந்த ஒரு சைக்கிள்ல வந்துட்டு நெக்ஸஸ் பாயிண்டா அமையிறது மார்த்தா மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டைம் அவ சாகும்போது ரெண்டா ஒரு பாசிபிலிட்டி பிரியுது. அதே மாதிரி இந்த இடத்துல அவளை சாகடிக்கும் போது ரெண்டு பாசிபிலிட்டி பிரியுது. சோ இந்த சமயத்துல அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா புது பாசிபிலிட்டி மார்த்தாவை கொன்னதுக்கு அப்புறம் 2020க்கு இவர் திரும்ப போய் ஜானஸ் அங்கிருந்து இவர் காப்பாத்திருப்பாரு. சோ அங்க வந்து போய் அவனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ எங்க இருக்காங்கன்னா அந்த 2019 தான், ஆனா இன்னொரு உலகத்துல இருக்கக்கூடிய 2019 ஆல்டர்னேட்டிவ் 2019 வச்சுக்கோங்க. சோ அங்க கொண்டு போயிட்டு நீ பாரு, நீயும் இங்க இருக்கிற மார்த்தாவும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆரிஜின் வேர்ல்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஷனா இருக்கா? ஏன்னா கிளாடியா வந்து அதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ரெண்டு பேர்த்தோட உலகமே வேற ஒரு உலகத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால உருவாக்கப்பட்ட ரெண்டு பேரல் உலகம். சோ இங்க நடக்கிற ஈவென்ட்ஸ் நீ மாத்துறதுனால இங்க இருக்கிற பிரச்சனைகள் தீராது. ஆரிஜின் வேர்ல்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை மாத்துறது மூலமா தான் இது பிரச்சனை எல்லாமே தீரும் அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஆரிஜின் வேர்ல்ட் தான் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ மொத்தம் 2 உலகம்ல 3 உலகம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் ஆடம் நேரடியா இங்க ஜானஸையும் மார்த்தா 2வையும் ஆரிஜின் வேர்ல்டுக்கு போக சொல்லுவாரு. சரி எதுக்காக போகணும் அப்படின்னு கேட்டா, ஏன்னா அந்த டான்ஹவுஸ் அப்படிங்கிற ஒருத்தர் டைம் மெஷின் உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா, அந்த ஒரு டைம் மெஷின் அவர் உருவாக்காம இருந்தா எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரி அவர் ஏன் அந்த டைம் மெஷினை உருவாக்குனாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1800 இருந்து 1900 காலகட்டங்கள்ல விண்டன்ல தான் டான்ஹவுஸோட ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்து. ஓகேங்களா, அதான் உண்மையான உலகம். பேசிட்டு இருக்கறனா கேட்டுட்டு இருக்கிற நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம்னு வச்சுக்கோங்க. சோ அவரு வளர்ந்து ஒரு வாட்ச் மேக்கரா ஆகுறாரு. 1971ல டானஸோட மகனும் மருமகளும் குழந்தையும், ஓகேங்களா, அதாவது இவரோட பேத்தி எல்லாருமே ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. இறந்ததுனால அவருக்கு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருது 1974 காலகட்டங்கள்ல. அதனால அவரு வாட்ச் மேக்கரா இருக்கிறனால டைம் மெஷினை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம அவங்களோட சாவுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்குறாரு. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஆக்சிடென்டலி ஒரு உலகத்தை ரெண்டா பிரிச்சிருச்சு. ஓகேங்களா, அந்த ஒரு உலகத்தோட கட்டுப்பாட்டையும் அந்த டைம் லூப்பையும் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது ஒரு உலகத்தை ஆடமா இருக்கிற ஜானஸ், இன்னொரு உலகத்தை ஈவாவா இருக்கக்கூடிய மார்த்தா. சோ அந்த 2 உலகமா பிரிஞ்சிருது. சோ லிட்டரலி பார்த்தா ஜானஸும் மார்த்தாவும் இந்த லூப்பை வந்து சரி பண்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது தொடக்கமும் இல்லாம முடிவும் இல்லாம போய்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்களே, நீ சரியான கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு டீ அடிக்கலாமான்னு அருண் விஜய் கூட சொல்லுவாரு. அந்த மாதிரி கேள்வியை நீ சரியா கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சு ஆரிஜின் வேர்ல்டுக்கு போகணும்னு தெரிஞ்சிருக்கு கிளாடியா மூலியமா. சோ அந்த ஒரு விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆடம் முதல்ல ஈவாவையே போக்க போறாருங்க. ஓகேவா, காலவரிசையில முதல் தடவையா. ஏன்னா அவங்க சந்திச்ச அந்த நொடி வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே இவங்க வந்து அப்படியே மறைய ஆரம்பிச்சிடுறாங்க, இருக்கிறதே இல்லாம போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஜானஸும் மார்த்தா 2 வந்துட்டு கடந்த காலத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது ஆரிஜின் வேர்ல்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ டான்ஹவுஸை வந்து அந்த ஒரு டைம் மெஷின் உருவாக்குறது வந்து தடுக்கிறதுக்காக அவங்க போய்கிட்டு இருக்காங்க. வாட் எவர். பட் ஆனா இந்த ஒரு சமயம்
சமயத்துல ஒருவேளை கிளாடியா இந்த ஆரிஜின் வேர்ல்ட பத்தி சொல்லல அப்படின்னா, அதாவது இதோட இன்னொரு பாசிபிலிட்டி, நெக்ஸஸ் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு பாசிபிலிட்டி, அந்த இடத்துல ஈவாவை ஆடம் கொன்றுவாரு. கொல்றத மார்த்தா 2 பாத்துருவா. அப்படி பாக்குறது மூலமா தான் அவ ஈவாவா ஆகறதுக்கான பாதையில அவனால போக முடியும். சோ இந்த ஒரு விஷயமே நடந்தாதானே மொத்தமா அதெல்லாமே கம்ப்ளீட் ஆகும். அதனால இதுவுமே நடக்கும். ஓகேங்களா? முன்னாடியே சொல்லியிருப்பேன், இதுதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். சரி, ஓகே. இப்போ நேரா நீங்க அந்த நம்ம ஆடம்னால காப்பாற்றப்பட்ட ஜோனஸும் மார்த்தா 2 சேர்ந்து ஆரிஜின் வேர்ல்டுக்கு போக சொல்லியிருப்பாங்களா, அந்த ஒரு தருணத்துக்கு வாங்க. சோ அப்படி போகும்போது மார்த்தாவை அவன் பார்த்து கூட்டிட்டு வந்துருவான். சோ இந்த இடத்துல மார்த்தா எங்க போயிட்டு இருப்பாங்க அப்படின்னா, மேக்னஸையும் பிரான்சிஸ்காவையும் பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. லிட்டரலி அவங்க வந்து மீட் பண்றதுக்காக, பார்க்கறதுன்னு சொல்றத விட மீட் பண்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி அவங்க பார்க்கும்போது தான் சீசியம் வந்து கிடைச்சு 1888ல ஸ்ட்ரேஞ்சரா இருக்கக்கூடிய ஜோனஸ்க்கு வந்துட்டு சீசியம் கொஞ்சோண்டு கிடைச்சு, அதன் மூலமா வந்து அவர் டைம் டிராவல் பண்ணி ஆடமா மாறி இருப்பார்ல, அந்த டைம் மெஷின்கான வேலையெல்லாம் செஞ்சு சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து தடுத்துறாரு. ஓகேவா? இந்த இடத்துல ஜோனஸ் மார்த்தா 2 பார்க்கறனால சோ அதனால சீசியம் கிடைக்காது. அதனால ஆடம் இல்லாமையே போயிடுறாரு. ஏன்னா டைம் டிராவல் நடந்திருக்காதுல்ல. சோ லிட்டரலி ப்ராப்பரா வந்து போயிட்டு இருக்கு. அதனால தான் ஒரு பாசிபிலிட்டில லிட்டரலி ஈவாவும் ஆடம் வந்துட்டு மறைஞ்சு போற மாதிரி இருந்திருக்கும். சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மார்த்தா 2வும் ஜோனஸும் சேர்ந்து, ஓகேவா, அதாவது மெயின் ஜோனஸும் சேர்ந்து 1971க்கு போறாங்க. ஆனா ஆரிஜின் வேர்ல்டு அப்படி அவங்க போகும்போது தான் அந்த ஆரிஜின் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய கிளாசெட்ல இவங்க ரெண்டு பேத்தையுமே நம்ம குட்டி வயசு 2010 காலகட்டங்கள்ல இவங்கள பார்த்திருப்பான். ஆரம்பத்துல சொன்ன தெரியுமா, கிளாசெட்குள்ள மார்த்தாவை பார்த்திருப்பான்னு. அதுக்கு காரணம் இதுதான். சோ ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு நடுவுல முதல் தடவை மார்த்தாவை அவன் பார்க்கறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி டிராவல் பண்ணும்போது தான் சோ லிட்டரலி ஆக்சிடென்ட்ல சாக வேண்டிய தான் குடும்பத்தை இவங்க ரெண்டு பேரும் ஊடால போய் நிக்கிறனால தான் ஆக்சிடென்ட்டே தடுத்துறாங்க. தடுக்கிறதன் மூலமா அவங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆகிறது இல்ல. இதனால ஹெச்ஜி டான்ஹவுஸ் வந்து அந்த டைம் மெஷினை கண்டுபிடிக்கல. சோ இந்த ரெண்டு உலகம் பிரியறதுக்கான ஒரு தருணத்தையே இவங்க தடுத்துட்டாங்க. தடுக்கிறது மூலமா இவங்க ரெண்டு பேருமே இப்ப இல்லாம போயிடுறாங்க. சோ இதன் மூலமா நம்ம ஜோனஸும் இல்லாம போயிடுறாரு, அந்த உலகங்கள் இல்லாம போயிருது. இப்போ டான்ஹவுஸ் மட்டும் அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாரு. சோ இப்படிதான் அந்த ஒரு காலவரிசை முடிஞ்சிருக்கும். காலவரிசை முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப இந்த கதை என்னாச்சு? இவங்க எல்லாருமே இப்போ ரியலி எக்ஸிஸ்ட் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால, டான்ஹவுஸ்னோட டைம் மிஷினோட ஆக்சிடென்ட்னால உருவாக்கப்பட்ட ரெண்டு மிரர் வேர்ல்டு மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. அதுல இருக்கிற எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் 3 சீசன் நம்ம கூட டிராவல் பண்ணி வந்தவங்க எல்லாருமே ஒரு செகண்ட்ல டானோஸ் உடக்கப்பட்ட மாதிரி மாயமாயிடுறாங்க. பட் ரியல் வேர்ல்டு, அதாவது அந்த ஆரிஜின் வேர்ல்டு அவங்க இல்லையா, அது ஒரு குழப்பமாவே இருக்கும். அதுக்கான ஒரு பதிலா தான் அந்த உலகத்திலயுமே ஒரு அபாக்கலிப்ஸ் நடந்திருக்கு. அதுல சர்வைவ் ஆனவங்க ஒட்டுக்கா இருக்காங்க. அதுலயா கான்வாலோட ஃபேமிலியில் இருக்கிற ஹேனாவும் இருக்காங்க, நீல்சன் ஃபேமிலி இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே வேற வேற ஆட்களா இருக்காங்க. நம்ம இது வரைக்கும் அந்த ஆடமோட வேர்ல்ட்லயோ ஈவோட வேர்ல்ட்லயோ இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி இல்லாம சர்வைவ் ஆனவங்க கொஞ்சம் பேர் நிம்மதியா இருக்காங்க. நிம்மதியா இருக்கிறது மட்டும் இல்லாம ஹேனா பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க அந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் ரெயின் கோட்டை காமிப்பாங்க. லிட்டரலி அது வந்து நம்ம ஜோனஸ் வந்து சீரீஸ் ஃபுல்லா போட்டிருந்தது. அதே மாதிரி இந்த மிரர் வேர்ல்ட்ல மார்த்தாவும் போட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அவங்களுக்கு அது ஒருவேளை ஞாபகம் இருக்கா, ஒரு மெமரிஸ் மாதிரி வாட் எவர். இவங்க உலகத்துல இருந்து ஸ்பிளிட் ஆனவங்க ரெண்டு உலகம் மாதிரி தானே. அப்படி இருக்கும்போது அதோட ரெமனன்ஸ் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது என்னதான் கேள்விக்குறியாவே இருந்தாலும், இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஜோனஸ் தான் பேர் வைக்க போற மாதிரி எந்த ஒரு லூப்புமே இல்லாம ஒரு லீனியரான ரியல் வேர்ல்டுல ஜோனஸ் நிம்மதியா பிறக்க போறான் அப்படிங்கறத எடுத்துக்காட்டா அந்த இடத்துல அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலவரிசை அப்படி முடிஞ்சது, அந்த கதை இப்படிதான் முடிஞ்சது. அண்ட் இதுல கிளாடியாவோட போர்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க உண்மையாலுமே அவங்க எதுக்காக இதுல ரொம்ப ஈடுபாட்டோட இருந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களோட மகளை காப்பாத்திருக்காங்க, ரெஜினாவை காப்பாத்திருக்காங்க. ஏன்னா நம்ம காலவரிசையில் 1986 போகும்போது ஸ்கூல்ல ரெஜினாவை பார்த்திருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு வியாதி இருக்கும், அதுல அவ செத்துக்கிட்டே இருப்பா. அவ எந்த ஒரு காலவரிசையிலுமே அவளை காப்பாற்ற முடியாத மாதிரி இருக்கும். அதனாலதான் கிளாடியா மட்டும் இந்த வேர்ல்டுக்கும் போயிருப்பா, அந்த வேர்ல்டுக்கும் போயிருப்பா. ஸோ அந்த ரெண்டு உலகத்திலுமே என்ன நடக்குது அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுப்பா. ஸோ அதோட ஆரிஜினை வந்துட்டு ஃபுல்லா தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிய வரும். இங்க இருக்கிற ஒரு விஷயத்தை சரி பண்றதுனாலயோ அழிக்கிறது மூலமாவோ இங்க இருக்கிற விஷயங்கள் நிறுத்தாது. அதாவது இந்த லூப் வந்துட்டு உடையாது. இது ரெண்டுமே வேற ஒரு உலகத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் ஒரிஜினல் வேர்ல்டு அப்படிங்கறத அவங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அங்க கடைசியா போறதுக்கு கைட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த குவாண்டம் என்டாங்கிள்மென்ட்னால ஸோ ஆரம்பத்தில் இருக்கிற கிளிச் ஆகட்டும், அதாவது மார்த்தா முதல் தடவை வேர்ல்டு 1ல இருக்கக்கூடிய மார்த்தா இறக்கும்போது இருக்கிற கிளிச் ஆகட்டும், அண்ட் அதே சமயம் மார்த்தா வேர்ல்டு 2ல இருக்கிறவங்க இறக்கும்போது இருக்கக்கூடிய கிளிச், அது கிளிச்னு சொல்ல முடியாது, நெக்ஸஸ் பாயிண்ட் சொல்லலாம், சூப்பர்ஸ்டிஷன் பாயிண்ட் சொல்லலாம், எப்படியானா சொல்லலாம். அது வந்துட்டு ரெண்டுமே நடக்கணும். ஏன்னா குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒன்னை சார்ந்து தான் இன்னொன்று இருக்கும். அப்படிங்கும்போது ரெண்டுமே நடக்கணும். இதெல்லாம் அது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே வந்து ஒரு கதையையோ ஒரு நேரத்தையோ ஒரு காலத்தையோ வந்து ஒரு போக்கில் போறதுக்கு வழிவகுக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்காக நீ இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும், அப்பதான் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கிளிச் எல்லாமே நடக்கும். ஸோ கிளாடியா மட்டும் தான் சுற்றி சுற்றி மெனக்கெட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பா. அதனால தான் சொன்னேன், கிளாடியாவோட டைம் லைனில் இந்த கதையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஜோனஸோட கதைக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ கிளாடியாவை நினச்சி பாருங்க என்னமோ. சரி, அப்போ ஜோனஸ் வந்துட்டு 2வது உலகத்தில் இல்லை, மார்த்தா மட்டும்
மட்டும் தான் இருந்திருப்பா. லிட்டரலி ஜோனஸ் தான் மார்த்தா மாதிரி இருந்தா. இந்த ஒரு டைமென்ஷன் தாண்டி வரும்போது அதே மாதிரி கிளாசெட்ல மார்த்தா ஜோனஸை பார்த்திருக்க மாட்டலாம் கேட்டா பார்த்திருப்பாங்க. ஸோ மார்த்தாவுமே குட்டி வயசுல இதே மாதிரி ஒரு பேரலா இருக்கிற பட்சத்துக்கு அவளும் வந்துட்டு ஜோனஸை பார்த்திருப்பான். அவன் ரொம்பவே சோகமா இருந்திருப்பான். உண்மையாலுமே அந்த ஒரு பார்வையில நம்மளுக்கு தெரியுற விஷயம் என்ன அப்படின்னா, ஹேனா கடைசியா ஸ்டேட்மெண்டா வைக்கிற ஒரு வார்த்தை ஜோனஸ்ங்கிற பேர் ரொம்பவே அழகான பேரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே இவ்வளோ வழி அனுபவிச்ச ஒரு டிவி சீரிஸ் கேரக்டர்னா அது ஜோனஸ் தான். அவன் வாழ்க்கையில இப்படி ஒரு இழப்பையும் துன்பத்தையும் அனுபவிச்சு ஒரு டிராஜிக்கான ஒரு லைஃப் அவன் வாழ்ந்திருக்கே மாட்டான். அந்த ஒரு நொந்து போன சமயத்துல குட்டி வயசு மார்த்தாவை பார்த்திருப்பா. ஸோ இந்த ஒரு சீனே போதும் இந்த ஒரு ஸ்டோரியை நீங்க மார்த்தாவோட பெர்ஸ்பெக்டிவ்லயுமே பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அதனாலதான் இவங்க ரெண்டு பேர் ஆடம் அண்ட் ஈவா இருக்காங்க. ஜோனஸ், மார்த்தா, ஆடம், ஈவ். கவிதைங்க உண்மையாலுமே. ஸோ இப்படிதான் அந்த கதை முடிஞ்சிருச்சு. இது நான் முழுக்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜோனஸோட கையை பிடிச்சிக்கிட்டே போனீங்க அப்படின்னா இந்த கால வரிசையை வந்துட்டு கரெக்டா ஆரம்பிச்சு முடிச்சிடலாம். ஆனா இதுல நடுவில் நிறைய கதைகள் இருக்குது, ஊறப்பட்ட கதை இருக்குது. ஏன்னா இந்த ஒரு லூப் வந்து இவங்களுக்கு மட்டும் நடக்கிறது இல்ல, இவங்க கூட சைமல்டேனியஸா இருக்கிறவங்களுக்கும் நடக்கும். ஆனா இந்த லூப்போட ஒரு ஆரம்ப புள்ளி யாருன்னு பார்த்தா ஜோனஸ் தான். ஜோனஸ் அதாவது ஆடம், ஈவா, ஜோனஸ், மார்த்தா, அப்புறம் இவங்களுக்கான குழந்தை. இவங்க தான் வந்து ஒரு ஆரிஜினா இருக்காங்க. சோ அந்த ஒரு ஆரிஜினோட கையை பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான காலவரிசையை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அது இல்லாம சார்லட் மூலியமாவோ, கிளாடியா மூலியமாவோ, இல்ல ஓரிக்கோட ஃபேமிலி மூலியமாவோ, ஏன்னா அதெல்லாம் நிறைய கதை இருக்கு. அம்மா குழந்தையை கொல்றது, குழந்தை அம்மாவை கொல்றது, அப்பா மகனை கொல்றது, தாத்தன் பேகரனை கொல்றது. சோ இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே கொல்றவர்கள்லாம் குழப்பமான விஷயங்கள்லாம் இந்த சீசன் 3ல நடக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும். நிறைய பாரடாக்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஈவன் அது ஒரு சின்ன செயினுக்கு ஒரு பாரடாக்ஸ் இருக்கும். அவங்க அம்மா வந்து இங்கிருந்து அங்க போயிட்டு அந்த வம்சத்துல இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய ஆள் கூட அஃபேர் வச்சுட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஊறப்பட்டது இருக்கும். நிறைய கசன்னு இருக்கும். ஏன்னா டைம் டிராவல் அப்படிங்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா அது அந்த கேரக்டருக்கான படமா தான் இருக்குமே தவிர்த்து அந்த மொத்த டார்க் சீரிஸை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்காதுல்ல. அதனால ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்துட்டு டைம் டிராவல், டைம் லூப்போ அண்ட் அதே சமயம் வந்துட்டு பாரடாக்ஸ் எல்லாமே தனித்தனியாவே இருக்கும். நல்லாவே உங்களுக்கு தெரியும். பட் ப்ராப்பரான ஒரு காலவரிசைனா இதுதான். இதை தெரிஞ்சாலே போதும். இந்த ஒரு கதை வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். மற்றது எல்லாமே வந்து ஒரு ஃபில்லர் எபிசோட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருமே ஒரு ஃபில்லர் கேரக்டர் தான். பட் ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரோல் இருக்கும். ஏன்னா ஜெனரலா நீங்க ஒரு ஃபில்லர் எபிசோட்னு எடுத்துக்கோங்க. ஒரு பிரான்சைஸ் பார்க்கும்போது ஃபில்லர் எபிசோடாவே இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து மெயின் எபிசோட்ல ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆயிருக்கும். அதுல இருக்கிற கேரக்டர் கனெக்ட் ஆயிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி தான் இதுல இருக்கிறவங்க வந்துட்டு வடிவமைச்சிருப்பாங்க. சோ இவ்வளவுதான். அது வேற எதுவும் கிடையாது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். இதுதான் அந்த ஒரு காலவரிசை. இதுலயுமே மேபி குழப்பங்கள் இருக்கலாம். ஏன்னா ப்ரோ நீங்க வந்துட்டு இவங்களை பத்தி சொல்ல, அவங்கள பத்தி சொல்ல, அந்த குழந்தை பத்தி சொல்ல, அவங்க வளருவாங்க, அவங்க அப்பாவே குழந்தை கொள்ளுவாரு, அவளுக்கு வேற ஒரு நோய் இருக்கும், அதனால காப்பாற்றணும் பாப்பா, இதெல்லாம் ஏங்க சொல்லல, அதெல்லாம் விடுங்க. ஜோனஸ் தான் உங்களுக்கு அப்பாவும் சரி அம்மாவும் சரி. இவங்க கையை பிடிச்சிக்கிட்டு போங்க, இந்த கதை உங்களுக்கு புரியும். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் பெருசா இருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா மேபி இப்ப நான் சொன்ன இந்த காலவரிசை கண்டிப்பா ப்ராப்பரா இருக்குமே தவிர்த்து டீடைல்டா இருக்குமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா டீடைல்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டீடைல்டான ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அப்படின்னா எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ண அப்படின்னா இந்த வீடியோ வந்து பேசி முடிச்சு எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் கேட்கும்போது எனக்கே புரியாது. ஆனா இந்த கதை வந்துட்டு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 to 75% வந்துட்டு புரிஞ்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பெரிதளவு நம்புறேன். அதையும் தாண்டி உங்க யாருக்காவது இந்த ஒரு காலவரிசை புரியல, நீங்க சொன்னவங்களுக்கெல்லாம் புரியலடா, 50% 10% கூட புரியல அப்படின்னாலும் திட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதையும் தாண்டி நல்லா புரிஞ்சுதியா, பரவாயில்லையா, ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருந்தாலும் சொல்லுங்க, அதையும் நான் ஏத்துக்கிறேன். வாட் எவர். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் உண்மையாலுமே இந்த வீடியோ பேசுறதுக்கு ரெஃபரன்ஸா இருந்தது ஒரு சேனல் தான். அது ரொம்பவுமே ப்ராப்பரா எனக்கு தெரிஞ்சு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சேனல் நான் பார்த்ததுலயே. ஏன்னா இந்த கதை நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும். இதை வந்துட்டு சொன்னா கலப்பமா இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த டைம்ல எனக்கு நான் ஸ்கிரிப்ட் வந்துட்டு தேடினேன். சோ சாட் ஜிபிடி வந்து ஸ்கிரிப்ட் அடிச்சா கொய்யால அவனே குழப்பமா தான் கொடுக்குறான். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரீகேப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சீசன் 1 2 3 அப்படிட்டு ரீகேப் பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு 3 வாட்டி பார்த்தேன். வேற சேனல்ல வேற ரீகேப் பார்த்தேன். தமிழ்ல பார்க்கல, எல்லாமே இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். சோ அந்த 3 வாட்டி பார்த்ததுல எனக்கு ஸ்டோரி ஃபுல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா கிளியரா இருக்கு. அதாவது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஆனா அது எப்படி நடந்துச்சு, எங்கிருந்து ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறது நம்ம தான் வந்து பிரித்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பிரேக் டவுன் பண்ணி நம்ம தான் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த கனெக்ஷனுக்காக வந்துட்டு டைம் லைன் ரீகேப்ஸ் வீடியோ பார்த்தேன். சோ அதுல ஒரு பர்டிகுலர் வீடியோ மட்டும் இந்த ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சோ உண்மையாலுமே நல்ல ஒரு வீடியோ. ஆனா அந்த கிரியேட்டருக்கு வந்துட்டு அந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆயிருக்கணும். ஆனா ரெக்கமெண்டே ஆகல. அதிகமா ரொம்ப கம்மியா வியூஸ் இருக்கு. குழப்பி போட்டவங்களுக்கு மில்லியன் வியூஸ் இருக்கு. உண்மையாலுமே அந்த ஆள் வந்து சூப்பரா பண்ணியிருந்தா அப்படி. ஆனா அவருக்கு அவ்வளவு வியூஸ் போகல. ஒருவேளை நீங்க யாராவது அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சீரியஸ்லி அவருக்கு அப்ரிஷியேட் கொடுத்தே ஆகணும். யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவரோட சேனல்ல போயிட்டு கமெண்ட் போட்டு விடுங்க, ப்ராப்பரா பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படிட்டு. ஆக்சுவலி இது ஒரு டைம் லைனே போதும் அப்படியே தெரியும். சோ ஓகேங்க, அவ்வளவுதான். மேலும் ஒரு புதிய வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நிறைகள் இருந்தா மத்தவங்க கிட்ட சொல்லுங்க, குறைகள் இருந்தா அதை என்கிட்ட சொல்லுங்க. மேலும் ஒரு புதிய வீடியோல பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது
விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன எஸ்என்எஸ். அதோட முக்கியமான விஷயம் வேற உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.